இப்படி ஒரு ஆளை பார்த்திருக்கீங்களான்னு போடுங்க. மீ அப்படின்னா நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? குட். தலைவரே என்னெல்லாம் மயக்க நடக்குது. ரீசன்ட் லிங்க் போஸ்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. எல்லாம் வர்க் பண்ணிட்டே போங்க. சார்ட் எஸ் மீ எஸ் சாட் ஜிபிடி நீங்க பாத்துக்கீங்க. கஸ்டமைஸ் பாத்துக்கீங்களா? எக்ஸலென்ட் சார். எல்லா சிஸ்டம் பண்ணிக்கலாம். மொத்த அதிகபட்சமா 1/2 மணி நேரம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ப்ரோகிராம் கிரியேட் பண்றேன். லிங்க் வராம எத்தனை பேர் செக் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன தலைவரே இன்னும் லிங்க் வரலீங்கறீங்க? நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஏர்டெல் சாட் போட்டா என்ன கண்டுபிடிக்கிறதுல நீங்க இது பண்ண வேண்டியதில்லை. நான் உங்களுக்கு லிங்க் வேணா மறுபடியும் போடுறேன். காப்பி பண்ணி வெச்சுங்க. செஷன் முடிஞ்ச சில வாய்ஸ்ல பேசி பாருங்க. அந்த அம்மா எவ்வளவு தமிழ்ல அழகா பேசும். செம்ம இன்ட்ரஸ்டிங். வேற லெவல். வாவ். மைண்ட் ப்ளோவிங். தல சுத்துது. தல சுத்தற மாதிரி பிசினஸ் பண்ணனும். இன்னும் இது தெரியாம இருக்க கூடாது. சோ நியூ டு அஸ். வெரி குட் தலைவரே. சார் நான் பாயிண்ட் வரல. இன்னும் லிங்க் வரல ஒரு சொல்லிட்டு இருக்காரு. நான் என்ன பண்ணிட்டு எம்ப்ளாய் போட் டச் காமிச்சாச்சா? சார் இப்போ எல்லாத்துக்கும் பாயிண்ட் வர்றேன். எல்லாத்துக்கும் நான் ஹெல்ப் பண்றேன், சொல்லி கொடுக்குறேன். இத கரெக்ட். இந்த வாட்ஸ்அப் சாட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லணும்ல. இங்க ஒண்ணு இல்லைங்க சார். சாட் ஜிபிடில பெய்ட் வெர்ஷன்ல தான் கிரியேட் பண்ண முடியும். ஃப்ரீ வெர்ஷன் பண்ண முடியாது. பெய்டா அப்படின்னு உடனே தலை சுத்தாதீங்க. ரொம்ப சீப்பான ரேட்ல இங்க பாருங்க. 1999 ரூபாய் மாசமே 1999 ரூபாய். அன்லிமிட்டட் சாட், அன்லிமிட்டட் 1800 ரூபாய்க்கு இருக்கு. எது வேணாலும் பண்ணிக்கங்க. உள்ள போயிட்டு சாட் ஜிபிடில கிளியர் ஜிபிடி, எக்ஸ்ப்ளோர் ஜிபிடி இருக்கும். கிரியேட் பண்ணுங்க. எக்ஸ்ப்ளோர் ஜிபிடி சார் உங்களுக்கான எம்ப்ளாயி கிரியேட் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. போயிட்டு கிரியேட்னு ஆப்ஷன் பாருங்க. கிரியேட்னு கொடுத்தீங்கன்னா அதுவே கிரியேட் பண்ணிக்கும். மைண்ட் பிரைன் அதுவே கிரியேட் பண்ணிக்கும். பேர் வைக்கும், ஊர் வைக்கும், என்னென்ன சொல்றீங்க பாருங்க. பேர், டிஸ்கிரிப்ஷன், இன்ஸ்ட்ரக்ஷன், என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லணும். கன்வர்சேஷன் ஸ்டார்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும். ஏதாவது ஃபைல் இருக்குதா, பிக்சர் இருக்குதா, இன்சூரன்ஸ் பத்தின போட்டோ இருக்கா, அல்லது வெப்சைட் இருக்கா. வெப்சைட் சொல்லுங்க. எல்ஐசி ஆஃப் இந்தியான்னு சொல்லுங்க. அதுவே போய் எல்லாம் படிச்சு நீங்க ஒண்ணும் பண்ணிக்க வேணாம். சார் இந்த ப்ராஜெக்ட்டோட போட்டோ வச்சிருக்கீங்களா? கொடுங்க. வெப்சைட் இருக்குதா? படிச்சுக்கோ. சோலார் ப்ராஜெக்ட் பத்தி பிக்சர் வச்சிருக்கீங்களா? பிடிஎஃப் ஃபைல் வச்சிருக்கீங்களா? கொடுங்க. எல்லாம் படிச்சுக்கோ. நீங்க ஒரு லாயரா? ஃபைல் எடுத்து அப்லோட் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி வெச்சுக்கோ. சூப்பரா பேசும். சூப்பரா கன்சல்டேஷன் கொடுக்கும். வெயிட் லாஸ் பத்தி பேசணுமா? சொல்லி கொடுங்க. பேசும். டயபெட்டிக் ரிவர்ஸ் பத்தி பேசணுமா? பேசும். என்ன தொழிலோ அந்த தொழில் சம்பந்தமா ஃபைல், பிக்சர், வெப்சைட், யூடியூப் என்னென்ன வேலை கொடுங்க சார். அதுவே போய் பார்த்துக்கோ. இந்த சினிமாவுல சிட்டி ரோபோட் ஆடி ஸ்கேன் தெரியுமா? அப்படி படிக்கும். படிச்சு அழகா கிரியேட் கொடுத்தீங்கன்னா மாடல் கிரியேட் ஆயிடும். லிங்க் கொடுக்கும். இந்த லிங்க் யாருக்கு வேணாலும் அனுப்பிச்சுடுங்க. நான் சொன்னேன்ல, வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல எங்க வேணாலும் போஸ்ட் பண்ணி விடுங்க. அதுவா பேசி அதுவே அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வாங்கிட்டு அதுவே ஃபோன் நம்பர், மெயில் ஐடி எல்லாம் வாங்கிட்டு நீங்க கேக்குறதோ கொடுக்கும். சரி, இத டெய்லி நீங்க கூட பேசலாம். நீங்க ஒரு தடவை பேசி பார்த்து ஏதாவது தப்பு இருக்குன்னு பண்ணீங்கன்னா நீங்க சொல்ல இப்படி எல்லாம் பேச கூடாது, இப்படி பேச சொன்னீங்கன்னா மாத்திக்கும். டெய்லி லேர்ன் பண்ணனும். டெய்லி நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கும். டெய்லி ரிப்போர்ட் கொடுக்கும். டெய்லி உங்களுக்காக வர்க் பண்ணனும். இப்படி தான் செட் பண்ணனும். 15 இருந்து 20 நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து பார்த்தா சரியா போகும். இதுதான் பண்றேன். சரி, ஆல் செட் பண்ண நிறைய செட் பண்ணி காமிச்சேன். உங்க மைண்ட் எப்படி என்ன தெரியுமா? வாட் வில் டு நவ. தலைவரே, இப்போ என்னதான் பண்ணலாம்ங்கறேன். எங்க பிசினஸ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி டெவலப் பண்ணனும்னா என்ன பண்றது? இந்த சந்தேகம் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்திருக்கும். இப்போ நான் சொல்றேன். ஆல் செட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணனும் நான் ஒரு ரோட் மேப் கொடுக்கிறேன். தயவு செஞ்சு எழுதி வெச்சுக்கோ. இத மட்டும் இல்லனா போட்டோ எடுத்துங்க. இல்லனா ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. இப்ப இல்ல, எம்டியா இருக்குது. முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வெச்சுங்க. அடுத்த 3 நாள் நான் சொல்றேன் இந்த வர்க்க மட்டும் பண்ணீங்கன்னா உங்க பிசினஸ்ல 7 டைம்ஸ் growth பண்ணலாம். நான் சொன்னேன் இல்லையா? செஞ்சே தீருவீங்க, நடந்தே தீரும். நான் உங்களுக்கு கேரண்டி கொடுத்ததுதான். ஃபுல் ரோட் மேப் கொடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா உங்க பொருள் என்ன, உங்க சர்வீஸ் என்ன, அத விக்கணுமா, அப்பாயின்ட்மென்ட் வாங்கணுமா, டீடைல் வாங்கணுமா, என்குயரி வாங்கணுமா முதல்ல முடிவு பண்ணணும்.
அதுக்கு ஒரு லிங்க் கிரியேட் பண்ணணும். பொருளை விற்கணும் பேமெண்ட் கேட்வே லிங்க், அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா கேலண்டர் லிங்க், இல்ல டீடைல் வாங்கணும்னா கூகுள் மை பிசினஸ் லிங்க், இல்ல சார் மொத்தமா வாங்கலாம் சார்னா ஒரு ஏஐ லிங்க், இல்லனா ஆட்டோமேட்டிக் சார்ட் லிங்க், ஏதாவது ஒரு லிங்க் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அது சம்பந்தமா பிக்சரோ வீடியோவோ ஏதாவது கிரியேட் பண்ணுங்க. கேன்வா வெப்சைட் போனீங்கன்னா கிரியேட் பண்ணலாம். முதல்ல இதுதான் பண்ணணும், எழுதி வச்சுக்கங்க. கோல் இருக்கணும், லிங்க் இருக்கணும், பிக்சர் இருக்கணும். இந்த மூணு முதல்ல கிரியேட் பண்ணுங்க சார். ரொம்ப சிம்பிள். கூகுள் மை பிசினஸ்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்குது கூகுள்ல, கம்பல்சரி செட் பண்ணணும். செட் பண்ணீங்கன்னா தான் 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் ஒரு லிங்க் கிட்ட பேசுறாங்க. என்னதான் லிங்க் கிட்ட பேசினாலும் மக்கள் இன்னைக்கு இருக்கிற மக்கள் டைரக்டா நம்ப மாட்டான். கூகுள்ல சர்ச் பண்ணி பாப்பான். கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா உங்க பேர் வரணும், உங்க டீடைல் வரணும், ரிவ்யூ நல்லா இருக்கணும். அதனால ஒரு கூகுள் மை பிசினஸ்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணாம சில வேலைகள் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பிளஸ் யூஸ் பண்ணுங்க. அதுல இந்த லிங்க் எல்லாம் கிரியேட் பண்ணா இங்க வந்து உட்கார்ற மாதிரி பண்ணுங்க. எங்க கிளிக் பண்ணாலும் வாட்ஸ்அப்க்கு வர்ற மாதிரி பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல கேட்லாக் கிரியேட் பண்ணி நான் சொல்ற லிங்க் எல்லாம் போடுங்க. அது இன்னும் பெஸ்ட். ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்க்கு ஏஐ வேணாலும் கிரியேட் பண்ணுங்க, என்ன வேணாலும் லிங்க் கிரியேட் பண்ணுங்க. லிங்க் தனியா அனுப்பாதீங்க. சாட் பாக்ஸ்ல சாரி கேட்லாக்ல போட்டு அனுப்புனீங்கன்னா ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. என்ன தெரியுமா? அந்த கேட்லாக வேற யாருக்காவது அனுப்புனாலும் அத டூப்ளிகேட் பண்ண முடியாது, அழிக்க முடியாது. யார் கிளிக் பண்ணாலும் உங்க வாட்ஸ்அப் தான் வரும். அதனால இந்த லிங்க்களை எல்லாம் கேட்லாக்ல போட்டு அனுப்புறதா மிக மிக புத்திசாலித்தனம். இதுதான் 2026 ட்ரெண்ட். தலைவரே, நம்மள விட சில கண்ட்ரில இததான் சூப்பரா யூஸ் பண்றாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 30 கண்ட்ரிக்கு போயிருக்கேன். இன்னும் எல்லா கண்ட்ரில இருக்கிறவங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். எப்படி எப்படி அங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இதுதான் லேட்டஸ்ட். அடுத்த தலைவரே, Facebook, Instagramல ஃப்ரீ ஆடும் பெய்ட் ஆடும் முதல்ல பண்ணணும். ஃப்ரீ ஆடுக்கு பெஸ்ட் Instagram, பெய்ட் ஆடுக்கு பெஸ்ட் Facebook, Instagram. Instagramல தனியா விளம்பரம் பண்ண முடியாது. பெய்ட் விளம்பரம் Facebookல தான் பண்ணணும். Instagramல பிக்சர் வீடியோ போட்டு இந்த லிங்க் சூப்பரா பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆர்கானிக்கா ஏகப்பட்ட லிங்க் வரும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்களுக்கு Instagram பத்தி ஒரு சூப்பரான ஐடியா சொல்ல போறேன், செஞ்சு காமிக்க போறேன். பாருங்க. சரி, பெய்ட் விளம்பரம் பண்ற மாதிரி இருந்தா முதல்ல Facebook, Instagramல தான் பண்ணணும். அடுத்த லெவல், ப்ரோ லெவல், ஹை லெவல் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு யூடியூப்ல சேனல் கிரியேட் பண்ணி ஃப்ரீ அவேர்னஸ் வீடியோக்கள் போடுங்க. நிறைய போடலாம். இப்போ ஒரு பில்டர், ரியல் எஸ்டேட் காரங்க ஒரு பிளாட் வாங்கும்போது என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் பண்ணணும், ஒரு 2 நிமிஷம் நின்னு பேசுங்க. உங்க வீடியோ வேற லெவல்ல போகும். என்னெல்லாம் வெளிய போனா ஒரு சாதாரண விளம்பரம் அடிக்கறனால நிறைய பேர் வந்து அறிமுகமாகறாங்க. இல்ல சார் நீங்க தலைவரே பேசுவீங்க நீங்க தானே. நிறைய ஈவன் நான் சமயத்துல பேங்காக் போய் அங்க சாப்பிடுறது ஹோட்டல்ல வந்து பேசுறாங்க. பிராண்ட கிரியேட் பண்ணனும்னா யூடியூப் மாற ஒரு டூல் உலகத்திலேயே இல்ல. தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க. ஹோட்டல் வச்சிருக்கீங்களா, கிளாஸ் எடுக்கிறீங்களா, டியூஷன் சென்டர் வச்சிருக்கீங்களா, ஹெர்பல் லைஃப் பண்றீங்களா, எம்எல்எம் பண்றீங்களா, கிரிப்டோ கரன்சி பண்றீங்களா, லோன் பண்றீங்களா, சார் உங்க பிசினஸ் சம்பந்தமா எதனா ஒரு 2 விஷயம் பேசலாமே, ஒரு டிப்ஸ் கொடுக்கலாமே. என்னவா சொல்லுங்க. சொன்னீங்கன்னா பிராண்ட் ஆயிடுவீங்க, ஃபேமஸ் ஆயிடுவீங்க. யூடியூப்ல ஃப்ரீயாவே நிறைய லீட் ஜெனரேட் ஆகும். லிங்க் போட் பண்ணுங்க, சேனல் போடுங்க. அட்வர்டைஸ்மென்ட் வேணும்னா ஸ்கிப் அட்வர்டைஸ்மென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் அட்வர்டைஸ்மென்ட் பண்ணீங்கன்னா காஸ்ட்லி ஆனா செம்ம வர்த். யூடியூப்ல லீட் வந்தா 99% அது வர்த்தான லீட் தான் வரும். Facebook, Instagramல கூட குப்பை வரும். ஆனா யூடியூப்ல வர லீடுகள் வர்த்தி. தயவு செஞ்சு கடைசியா வச்சுக்கங்க. எடுத்தோன்னே யூடியூப்ல நான் போய் பண்றேன்ட்டு காசை காலி பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா தலைவரை இத்தனையும் தப்பு தப்பா பண்ணி பல லட்சங்களை நான் காலி பண்ணிருக்கேன். அதனாலதான் என்னோட பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் உங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்றேன். அடுத்த 3 அல்லது 4 நாள் இதை நான் சொல்றத மட்டும் பண்ணீங்கன்னா உங்களுடைய பிசினஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு 360 டிகிரி மாறும். சரி, நான் நிறுத்திட்டேன். யாராவது ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது இப்ப எடுத்துங்க.
இப்ப எடுத்துங்க ஸ்கிரீன்ஷாட். கடைசியா இன்னொரு நம்பர் இருக்கு பாருங்க. வாட்ஸ்அப் API AI chatbot LP னா லேண்டிங் பேஜ். தலைவர் வாட்ஸ்அப் API இல்லாம ஒரு சூப்பர் பிசினஸ் ஆன்லைன்ல பண்ணணும் அப்படினா முடியாது. அல்லது உங்ககிட்ட கையில வெண்ணெயை வச்சு நெய்யை தேடிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எஸ், API பைசாவுல பண்ணுது. ஆனா அதுக்கிட்டயே போகாம மறுபடியும் விடிய வாட்ஸ்அப் பார்த்து உட்கார்ந்துருக்கீங்க. இல்ல, ஏஐ சாட்போட் சொன்னீங்க 2026 ட்ரெண்டே அதான். அழகா கிரியேட் பண்ணுங்க. ஃப்ரீக்வென்ட் क्वेश्चन எல்லாம் அதுல கொடுத்துருங்க. பாருங்க சிலதெல்லாம் அதுவே பண்ணுது. என்ன பேசணும், எத்தனை பேசணும், எல்லா டீடைலும் கொடுத்துருங்க, அதுவே பண்ணும். லேண்டிங் பேஜ்ங்கிறது ஒரு சூப்பர் குட்டி வெப்சைட் மாதிரி. விளம்பரம் எல்லாம் பண்ணனும், அதுதான் பண்ண முடியும். பண்ணுங்க, சூப்பரா பண்ணலாம். இத்தனையும் சாதாரண மனுஷனே பண்ணலாம். ஏஜென்சி வேணுமா, லட்ச ரூபாய் கொடுக்கணுமா? இல்லை, சாதாரணமா பண்ணலாம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க, ஒரு 10 செகண்ட் கொடுக்குறேன், எடுத்தாச்சு தலைவரே போ அப்படின்னா இன்னொரு தடவை கோ போடலாமா? கோ போட்டீங்கன்னா அடுத்தது ஒரு ப்ரோ ஹெல்ப் பண்ண போறேன். ப்ரோ ஹெல்ப் எல்லாருக்கும் சார், எல்லாமே சக பிசினஸ் மேன், யாரும் போட்டி கிடையாது எனக்கு. நீங்க வளர்ந்தீங்கன்னா நானும் வளர்றது. ஒரு உண்மையான பிசினஸ் தெரியுமா? மத்தவங்களோட சேர்த்து வளர்றது. நான் மட்டும் வளரணும்னு நினைக்கவே இல்லை. நான் இதுவரைக்கும் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன், நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், எல்லாத்துக்கிட்டையும் பேசுறேன். இத்தனை பிசினஸ்லயும் டெய்லி 100 பேருக்கு பேசுறேன், 50 பேருக்கு பேசுறேன், ஒன் டு ஒன் கால் பேசுறேன். என்ன பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சது போட நான் சொல்றேன். ஓகே, கோ. Okay, super. Screenshot now we can go. Okay, good. Super. Chat box லாக் பண்ணிக்கிறேன். Okay. Chat. இப்போ தான் நான் விசிட் வரேன். தலைவரே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏன் பண்ணனும் ஒரு 3 விஷயம் சொல்றேன். இந்த 3 விஷயத்துக்கு நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா மட்டும் அடுத்து போங்க. இல்ல சார், இல்ல சார் அப்படின்னு நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்க டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் ஒரு 3 விஷயம் சொல்றேன். மைண்ட் தொட்டு இது உண்மையான்னு சொல்லுங்க. பையர் மைண்ட் செட் மாறி போச்சு. முதல் மாற நேரா வந்து வாங்குறக்கோ, உங்க கண்ணு பார்த்து பேசறக்கோ, உங்க கையை பிடிச்சு பேசறக்கோ, உங்களை நேரா பார்த்து பேசறக்கோ 90% பையர் விரும்புவதில்லை. குறிப்பா யங்கர் விரும்புவதில்லை, பெண்கள் விரும்புவதில்லை, பணம் இருக்கிறவங்க விரும்புறதில்லை, விஐபி விரும்புறதில்லை, ஐடி கம்பெனில வர்க் பண்றவங்க விரும்புறதில்லை. குறிப்பா இன்னும் ஸ்டூடண்ட் இருக்கா, என் பையன் மாறலாம் சுத்தமாவே யாரையும் நம்ப மாட்டாங்க. எஸ், நான் எதார்த்தமா சொல்றேன். நீங்க உங்க வீட்லயே பாருங்க, யாரையுமே நம்ப மாட்டாங்க. ChatGPT சொன்னா நம்புவாங்க, கூகுள் சொன்னா நம்புவாங்க, வேற யார் சொன்னாலும் அப்பா அம்மா சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. பையரோட மைண்ட் செட் மாறி போச்சு. வேற வழியே இல்ல. ஆன்லைன்ல போனா தான் நல்லது, ஆன்லைன்ல வர்ற பொருள் தான் நல்லதுன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டான். ஒரு கட்டத்துல ஆன்லைன் பொய்யினா, இன்னைக்கு ஆன்லைன்ல தான் உண்மைங்கற, நேரா போனா ஏமாத்தி வாங்குறான், ரிவ்யூ பிடிச்சு வாங்குறான். பையர் மைண்ட் செட் மாறி போச்சு தலைவரே. ரெண்டாவது, பிக் காம்படிட்டர் உள்ள வந்துட்டாங்க. நீங்க நினைக்கலாம் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் என்ன காம்படிட்டர், இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஊரூரா இருக்கிற ஏஜென்ட் காம்படிட்டர் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல தலைவரே, மும்பைல உட்கார்ந்து விக்கிறான் ஒருத்தன், அந்த கம்பெனிக்காரன் டைரக்டா பாலிசி விக்கிறான். அவன் வெப்சைட்ல 10% டிஸ்கவுண்ட் கம்மியா கொடுக்கறான். லோன் காரன் DSA உங்களுக்கு கொடுத்து அவனே டைரக்டா விக்கிறான், ஆன்லைன்ல விக்கிறான், பேங்க் மூலமா விக்கிறான், பெரிய ஜுவல்லரி மூலமா விக்கிறாங்க. ஜுவல்லரி போட்டி இருக்கு, போட்டி போட்டு கொடுக்கறானுங்க. கோல்ட் காயின் பேங்க்ல கொடுக்கறான், ஒண்ணுமே முடியாது. உங்க பொருள் எங்கயா இருந்தாலும் ஆன்லைன்ல அமேசான்ல வீட்டுல வந்து கொடுத்து போறான். உங்களுக்கு தெரியுமா, நஷ்டத்துக்கு பிசினஸ் பண்றான், இருந்தாலும் பண்றான். ஏன் அப்படினா அவன் அத வேற லெவல்ல வளர்ந்துட்டு இருக்காங்க. ஆன்லைன்ல இன்சூரன்ஸ் 2 கோடி பேர் வித்துட்டாங்க ஒருத்தன். ஆன்லைன் இன்சூரன்ஸ் கம்பெனி. நாம எல்லாரும் நினைக்கிறோம் ஆன்லைன்ல இன்சூரன்ஸ் வாங்க மாட்டாங்க, அப்படியே சொல்லிட்டு வேண்டியதா. வாங்கிட்டு இருக்காங்க, வித்துட்டு இருக்காங்க, பிக் காம்படிட்டர் உள்ள வந்து இருக்காங்க. அவங்களை ஜமாளிக்கணும்னு நீங்களும் அதே சேனலுக்குள்ள போய்தான் ஆகணும். பாயிண்ட் நம்பர் 3, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். லோ மார்ஜின் வந்துருச்சு காம்படிஷனால. வேற வழியே இல்ல, விளம்பர செலவையும் மார்க்கெட்டிங் செலவையும் கம்மி பண்ணணும். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். 10,000 A4 சைஸ் நோட்டீஸ் கலர்ல, மல்டி கலர்ல 10,000 A4 சைஸ் மல்டி கலர் நோட்டீஸ் பேம்ப்ளெட் என்ன வேணா வச்சுக்கங்க. அடிக்கணும்னா உங்க ஊர்ல 10,000 நோட்டீஸ்க்கு ரேட் என்ன சொல்லுங்க? 10,000 A4 சைஸ் நோட்டீஸ் மல்டி கலர்ல அடிக்கணும்னா உங்க ஊர்ல என்ன ரேட் சார் போடுங்க சார்? ரேட் சொல்லுங்க, ஊர்ல பார்க்கலாம். நான் எங்க ஊர்ல சொல்றேன்,
12,000 வருங்கிறார் ஜவஹர். 13,500 வருங்கிறார். சூப்பர், நீ அக்யூரேட்டா போறாரியா. 15,000 வருங்கிறாரு. பாலக்காட்டுல மினிமம் 15,000 வரும். 17,000 வரும். சரி, ரைட். தலைவர் போடுங்க. 5,000 சிவகாசியா கொடுக்க மாட்டாங்க. சிவகாசில ரேட் அதிகம் தெரியுமா? சிவகாசில ரேட் அதிகம். 13,000 மீடியம். ஓகே. 20,000 வரும். 12,000 வரும் சென்னையில. சேலத்துல 9,000 வரும். ஓகே. சரி, ஒன்னு பண்ணலாம். போது. நான் உங்களோட ஆர்டர் பாராட்டுறேன். தலைவர் ஒரு 12,000 வச்சுக்கலாமா? 12,000 15,000 வச்சுக்கங்க. சூப்பர் கலர், சூப்பர் குவாலிட்டி, அருமையான பேப்பர். என்ன வேணா வச்சுக்கலாம். சரி, அதைய மக்கள் கிட்ட கொண்டு கொடுக்கணும். 10,000 பேப்பர் கொண்டு கொடுக்கணும். பேப்பர்க்குள்ள போடுங்க, ஆரம்பிச்சு கொடுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நோட்டீஸ் கொண்டு கொடுக்க மறுபடியும் ₹1 செலவாகும். பேப்பர் ₹1 சார். ஆரம்பிச்சு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ₹1 செலவாகும் சார். அப்ப 10,000 நோட்டீஸ் அடிச்சு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ₹25,000 செலவாகும். 10,000 பேருக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு. கொடுமையான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? நீங்க லேடிஸ்க்கான ஒரு மேக்கப் சாரி ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருப்பீங்க. அதுக்கு நோட்டீஸ் எடுப்பீங்க. பூரா ஜென்ஸ்கிட்டயா கொண்டு கொடுத்துருவான். குழந்தைகிட்டயா கொண்டு கொடுத்துருவான். வயசானவங்ககிட்டயா கொண்டு கொடுத்துருவான். சரி, அதுக்கு வேண்டி அவங்க பெண்களுக்கே கொடு, கல்யாணமான பெண்களுக்கே கொடு அப்படின்னா அவனை அடிச்சுடுவாங்க. அல்ல அவங்களை அடிச்சுடுவான். ஏப்பா இப்படி சொல்றீங்களே? ஒரு சொல்லட்டுமா? இதே 25,000 மெட்டாக்காரங்க கொடுத்தீங்கன்னா 2.5 லட்சம் பேருக்கு நீங்க சொல்ற ஊர்ல நீங்க சொல்ற ஆளுகளை கொண்டு கொடுப்பான். எப்படி? சேலத்துல 15 கிலோமீட்டர்ல மட்டும் கொடு. 15 கிலோமீட்டர்ல மட்டும் கொடு. பெண்கள் கிட்ட முடு கொடு. ஏஜ் 20 இருந்து 45 வயசுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுன்னா அவங்களுக்கு மட்டும் கொண்டு அந்த விளம்பரத்தை காண்பான். இதுதான் டார்கெட் மார்க்கெட்டிங். இதுக்காகவும் நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னா தான் சர்வேல ஆக முடியும். 10,000 நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு ₹25,000 செலவு பண்றது புத்திசாலித்தனமா? ₹25,000 செலவு பண்ணி 2.5 லட்சம் பேருக்கு டார்கெட் மார்க்கெட்டிங் பண்றது புத்திசாலித்தனமா? நீங்களே முடிவு பண்ணீங்க. இந்த 3 விஷயம் ஆமாங்களே ஒத்துக்கிறேன் அப்படின்னா 100% சார்ட் போடுங்க. 100% சார்ட் போடுங்க. இதுல உடன்படுறவங்கள மட்டும் நான் அடுத்த ஐடியா ப்ரோ ஐடியா கூட்டி போறேன். மத்தவங்களை விட்டு போறேன். நான் உங்களை கம்பல் பண்ணல. இதுதான் உண்மை. 100% போடுங்க. 100% போட்டீங்கன்னா அடுத்தது உங்களை நான் கூட்டிட்டு போறேன். ப்ரோ ஐடியா கூட்டி போறேன். ப்ரோ ஐடியா எஸ் கரெக்ட் 100% கண்டினியூஸா போட்டுருக்கீங்க. எஸ் தலைவரே, இதுதான் உண்மை. இத நான் கத்துக்கிட்டேன் 7 வருஷம் 8 வருஷத்துக்கு முன்னாடியே. நாங்கள போற ட்ரெய்னிங் போறவங்க நீங்க பாத்தீங்கன்னா தலை சுத்திட்டீங்க. கம்பல்சரி மெட்டாவோட ஒவ்வொரு இயர் கான்க்ளேவ்க்கு போறேன். $30,000 எந்த கண்ட்ரில போடுவான்னு தெரியாது. ஒவ்வொரு வருடமும் போறேன். மும்பையில் நடக்கிற லீடிங் எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்க்கும் போறேன். நவீன் பர்மர் எத்தனை பேர் பாத்துட்டீங்கன்னு தெரியல. நவீன் பர்மர் கிட்டத்தட்ட 7 இயர்ஸா இயர்லி 1 lakh பே பண்றேன். இயர்லி 1 lakh பே பண்ணி கத்துக்கிறேன். பூரா அங்க கத்துக்கிட்டு தான் எல்லா லேட்டஸ்ட் டெக்னிக் கத்துக்கிறோம். போட்டு கத்துக்கிட்டு ஏன் இத்தனை பண்றேன்னா கோடி கணக்கில் நான் அட்வர்டைஸ்மென்ட் கொடுக்கிறேன். கோடியில நான் சம்பாதிப்பேன். இதுதான் உண்மை. கோடியில சம்பாதிக்கணும், பெருசா போகணும், பண்ணணும். தலைவரே, நான் உங்களுக்கு இத்தனை சொல்லி கொடுத்துருக்கேன்ல. ஐ நோ யுவர் டைம். எல்லாம் சிங்கிள் மேன், பயங்கர பிஸியா இருக்கிறவங்க. இந்த 2 மணி நேரத்துல 100 போன் பேசிட்டு ஆளுகளை பாத்துக்கிறேன். ஆள் இல்ல, ஒன் மேன் ஆர்மி, ஃபயர் ஃபைட்டிங், பயங்கர வார்ன்ற மாதிரி இருக்கீங்க. பிஸியா இருப்பீங்க. தலைவரே, எனக்கு டைம் தெரியும். உங்க ஸ்கில் நிறைய பேருக்கு நான் சாட்ல பார்த்தேன். சார் இன்னொரு தடவை சொல்லுங்க சார். இன்னொரு தடவை சொல்லுங்க சார். பிகாஸ் உங்களுடைய அந்த ஸ்கில் கெபாசிட்டி நான் தப்பு சொல்லல. நான் அப்படிதான் சார் இருந்தேன். எனக்கும் தெரியாது. நான் உங்கள மாதிரி ஒரு 2 தடவை சொன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். 3வது தடவை ஸ்பீடா சொன்னா சுத்தமா மறந்துடுவேன். பட் நான் என்ன வளர்த்துக்கிட்டேன். என்னோட ஸ்கில்ல வளர்த்துக்கிட்டேன். நான் எங்கிருந்து வளர்த்துக்கிட்டேன் நான் உங்களுக்கு சொல்றேன். என்னோட ஸ்கில்ல வளர்த்துக்கிட்டேன். இங்கிலீஷ் பேசுறேன். தமிழ்ல சரளமா 3 மணி நேரம் 5 மணி நேரம் என்னால பேச முடியும். உங்களுக்கு தெரியுமா, மைக் கான்செப்ட் எனக்கு தலையில சுத்தி வேர்க்க விறுவிறுத்து ஓடிட்டேன் நான் காலத்துல. ஆனா நான் கண்டினியூஸா பேசுறேன். என்ன வளர்த்துக்கிட்டேன்.
என்னோட ஸ்கில்ல வளர்த்துக்கிட்டேன். உங்களாலையும் முடியுங்க. கம்ப்யூட்டர்ன்றது மேலும் என்ன சொல்றது, ஹெவன் இருந்து புதுசதெல்லாம் கிடையாது. எல்லாம் இங்க இருந்து உங்கள மாதிரி என்ன மாதிரி நாங்க கண்டுபிடிச்சதாங்க. நாம சொல்ற விஷயம் தாங்க. கத்துக்கலாம். முதல்ல மைண்ட் செட் என்ன மைண்ட் செட் ஓடணும் தெரியுமா? எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, கம்ப்யூட்டர் தெரியாது, என்னால முடியாது, நான் கருப்பா இருக்கிறேன், வீடியோ எடுக்க மாட்டேன், மைக் பார்த்தா பேச தெரியாது, நான் லேடி, இதெல்லாம் பேசிட்டீங்கன்னா வீட்டில் இருங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றேன்னு சொல்லாதீங்க. நான் உங்களை யாரையும் திட்டல, தப்பா சொல்லல, டிக்ரீஸ் பண்ணல. இந்த மைண்ட் செட்டை விட்டு போட்டு வாங்க. ஆனா எனக்கு தெரியும் உங்க டைம், உங்களுக்கு ஸ்கில்ல பத்தி எனக்கு தெரியும். நான் என்ன பண்றேன்னா தலைவரே, சூப்பரா உங்களுக்கு ஒரு ஹெல்ப் சொல்றேன். உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். இங்க வந்திருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நிறைய பேர் சின்ன சின்ன பொட்டிக் வச்சிருக்கீங்க. இன்சூரன்ஸ் ஏஜென்ட்க்கு என்ன கமிஷன் வரும், எவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். லோன் வச்சிருக்கீங்க, ரியல் எஸ்டேட் சாதாரணமா பண்றீங்க, பில்டர்ஸ் வந்திருக்கீங்க, பிசியோதெரபிஸ்ட், டாக்டர், அஸ்ட்ராலஜர், ப்ரொஃபஷனல்ஸ் வந்திருக்கீங்க, டியூஷன் சென்டர், டீச்சர்ஸ், சின்ன சின்ன பொருள் விக்கிறவங்க, மெஷினரிஸ் வச்சிருக்கீங்க, வித்தியாசமான பிசினஸ் பண்றவங்க இருக்காங்க, எக்ஸ்போர்ட் பண்றவங்க வந்திருக்கீங்க, நிறைய கோச்சஸ் வந்திருக்கீங்க, கிரிப்டோ கரன்சிஸ், கன்சல்டன்சி நிறைய வந்திருக்கீங்க, ஸ்கூல், காலேஜ், அட்மிஷன் டைம், ஸ்கூல் அட்மிஷன் டைம், ஸ்டூடண்ட்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறவங்க, அப்ராட் எஜுகேஷன், அப்ராட் எம்ப்ளாய்மென்ட் பண்றவங்க வந்திருக்கீங்க, நிறைய கிராஸ் கண்ட்ரில வந்திருக்கீங்க, மலேசியால இருந்து வந்திருக்காங்க, ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்கீங்க, டிவி ஸ்பேர் பார்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், groceries, ஆன்லைன் ஸ்டோர் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ரீலங்காவுல. நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்க எல்லாத்துக்கும் நான் பண்ண போறேன், ஒரு ப்ரோ லெவல் ஹெல்ப் பண்ண போறேன். என்ன பண்றேன்னா தலைவரே, very very simple and powerful. I will make all simple. தலைவரே, அதாவது சிம்பிள் அப்படின்னா நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு உங்களுக்கு போறேன். என்ன அப்படின்னா, ஜென்டில்மேன் யாராவது சென்னையில இருந்து வந்திருக்கீங்களா? சென்னை தலைவர்களே, சென்னையில இருந்து வந்திருக்கீங்களா? யாராவது சாட் பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க தம்பி. நானே ஓபன் பண்றேன். தலைவர்களே, சாட் பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க. சென்னையில இருந்து யாராவது நம்ம செஷனுக்கு வந்திருக்கீங்களா? ஒரு எஸ் மட்டும் போடுங்க. சும்மா ஒரு சின்ன விஷயம் ஒன்னு சொல்லிட்டு போறேன். ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு போறேன். எஸ் நிறைய போட்டுருக்காங்க. யாரு சென்னைக்காரர் பார்த்தலாமா? பேரை படிக்க முடியல எனக்கு. அதான் செஷனோட ஆரம்பத்துல இருந்து எனக்கு பேரை படிக்க முடிய மாட்டேங்குது. இந்த ப்ளூ கலர்ல வேற எது, ஜிஎஸ் திருமலை, அஜித் குமார், ராஜேஷ், தீனா, எஸ் இனியா, ஜாக்கோப் சார், ஓகே வினோத் குமார், ராஜசேகர். இப்பதான் சார் நான் கிளாஸ் முடிச்சு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு உங்க பேரை படிக்கிறேன் பார்த்து. திண்டுக்கல்ல இல்ல, சென்னையில தான் கேட்கறேன் சார். நான் எதுக்கு சொன்னேன், நான் தம்பில சாட் பாக்ஸ் லாக் பண்ணிருங்க, அதர்வைஸ் நானே லாக் பண்ணிடுறேன். ஜென்டில்மேன், நேத்துக்கும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு தெரியும்னு தெரியல, ட்ரேட் சென்டர், சென்னை ட்ரேட் சென்டர் எத்தனாம் தேதி? 27 28, இன்னைக்கு 28ஆம் தேதி, 27ஆம் தேதி 28ஆம் தேதியும் சென்னை ட்ரேட் சென்டர்ல ஒரு சூப்பரான எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. அதுக்கு போயிட்டு வந்தேன். என்னன்னு காரணம் சொல்லிடுறேன். நான் நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறேன், நிறைய பிசினஸ் பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். அங்க ரெண்டு விஷயம் நடந்துச்சு. ஃபியூச்சர் ஈவி வெஹிக்கிள் பத்தின ஒரு சூப்பரான எக்ஸிபிஷன் நடந்துச்சு. அதுக்கும் நியூ பிசினஸ் ஐடியா வேணும். நிறைய பேர் கேக்குறாங்க நியூ பிசினஸ். யாராவது வந்திருக்கீங்களா? சார் நான் என்ன பிசினஸ் பண்ணலாம்னே தெரியல, அல்லது நான் என்ன பிசினஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன், அல்லது இந்த பிசினஸ் கூட மாத்திக்கலாம்னு இருக்கேன், அல்லது அடிஷன் பண்ணலாம்னு இருக்கேன். தலைவரே, என்னன்னு தெரியலையா? நோ ப்ராப்ளம். தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க. அல்லது நாளைக்கு காலையில என் பர்சனல் நம்பர் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போறேன். பேசுங்க. நான் சொல்றேன், நேத்துக்கு இன்னைக்கு மட்டும், இன்னைக்கு நான் மத்தியானம் 12:30 மணி வரைக்கும் இருந்து ஃபிளைட்டை பிடிச்சி 2:30 மணிக்கு கோயம்புத்தூர் வந்துட்டேன். கோயம்புத்தூர் வந்துட்டு உடனே நான் செஷன் 4 to 6 மணி வரைக்கும் 7 மணிக்கு ஒரு செஷன் நான் உட்கார்ந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நானும் கத்துக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் வச்சு ஒரு சிம்பிள் வேலை பண்றேன். என்ன வேலை தெரியுமா? நான் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிட்டனோ அதே மாதிரி செம்மையான ஒரு சிம்பிள் பண்ணி கொடுத்துறேன். உங்க பிசினஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றதுல எந்த விதமான குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம், பயம் வேண்டாம், தயக்கம் வேண்டாம். நான் சொல்ல போற ஐடியா உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். நான் கூட இருக்கிறேன். தலைவரே, திஸ் இஸ் a matter. என்ன பண்ண பாருங்க, உங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க 3 நாள்ல ஸ்டார்ட் பண்ணி பக்காவா பண்ற அளவுக்கு நான் ஒரு ப்ரோ ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன். அந்த ப்ரோ ஹெல்ப்னோட முதல் வேலை என்ன தெரியுமா? பிரீமியம் HD குவாலிட்டி தமிழ் செட்டப் வீடியோ கொடுக்க போறேன் உங்களுக்கு. காமாம்
பிரீமியம் செட்டப் வீடியோன்னா என்ன? அதுல எல்லாமே செட்டிங் தான் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பா எப்படி செட் பண்றது, என்ன அதுல என்ட்ரி பண்ணணும், என்னென்னலாம் ஆன் பண்ணணும், என்னென்னலாம் ஆஃப் பண்ணணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது, எல்லாமே 26 லேட்டஸ்ட் அப்டேட் தமிழ்ல HD குவாலிட்டி வீடியோ நிறைய வச்சிருக்கிறேன். அத்தனை வீடியோவையும் உங்களுக்கு கொடுத்துறேன். என்ன அந்த வீடியோ இருக்கும்? 3 கிரியேட்டிவ் பிளாட்ஃபார்ம் பத்தி சொல்லி கொடுத்திருக்கேன். Google AI, ChatGPT and இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஃப்ளோ எப்படி பண்றது, இந்த 3 கிரியேட்டிவ் AI பத்தின வீடியோ சூப்பர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கேன். தலைவரே, இப்ப நான் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். 2 நிமிஷத்துல சொல்லிட்டு போனேன்ல, அதை எல்லாமே 1 மணி நேரம் சொல்லி கொடுத்துருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி கூகுள்ல லிங்க் கிரியேட் பண்றது, எப்படி பேமெண்ட் கேட்வேல ஒரு லிங்க் கிரியேட் பண்றதுன்னு 5 நிமிஷம் சொல்லி கொடுத்தேன். அதை மட்டும் 1.5 மணி நேரம் சொல்லி கொடுத்திருப்பேன். ஒவ்வொன்னா செட் பண்ணி காமிச்சிருப்பேன். அதுதான் பிரீமியம் வீடியோ. கடைசியா ஏஐ எம்ப்ளாயி பேஜ்ல அத பத்தி நான் உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் தான் சொன்னேன். அத மத்திய 40 நிமிஷம் சொல்லி கொடுத்திருக்கேன். எப்படி செட் பண்றதுன்னு நிறுத்தி பாத்துக்கங்க. எவ்வளவு நேரம் வேணாலும் பாத்துக்கங்க. எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்க போது, வீடியோவே உங்ககிட்ட தான் கொடுக்க போறேன். அதனால தான் அத சிம்பிள்னு சொன்னேன், ப்ரோ ஹெல்ப்னு சொன்னேன். தலைவரே, என்ன வீடியோன்னு சொல்லிட்டு இருந்தேன்? 3 ஏஐ கிரியேட்டிவ் பிளாட்ஃபார்ம் பத்தி சொல்லியிருக்கேன். அடுத்தது 6 மெயின் பிளாட்ஃபார்ம் பத்தி சொல்லியிருக்கேன் அந்த வீடியோல. மெயின் பிளாட்ஃபார்ம் என்ன? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணனும். இந்த 6லயுமே நீங்க டச் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் மெட்டா, Facebook, Instagram பத்தி டீடைலா இருக்கு. கூகுள் இருக்கு, வாட்ஸ்அப் அண்ட் வாட்ஸ்அப் API இருக்கு. தலைவரே, கூகுள் மை பிசினஸ் இருக்கு, யூடியூப், இதெல்லாம் சேர்த்தா 6 பிளாட்ஃபார்ம்னா இத மெயின் பிளாட்ஃபார்ம் அண்ட் ஃபுல் பிளாட்ஃபார்ம். இதுல தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்க பண்ணனும். அத சொல்லிருக்கேன். யூட்டிலிட்டி பிளாட்ஃபார்ம், யூட்டிலிட்டினா என்ன? கேன்வாவை எப்படி யூஸ் பண்றதுன்னு டீடைலா சொல்லி கொடுத்திருக்கேன். பேமெண்ட் கேட்வேங்கிறது யூட்டிலிட்டி. ChatGPT எப்படி உங்க பிசினஸ்க்கு யூஸ் பண்ணலாம்ங்கிறது யூட்டிலிட்டி. இப்படி 4 பிளாட்ஃபார்மை பத்தி ஃபுல் டீடைல் கொடுத்திருக்கேன் எல்லா பிசினஸ்க்கும். இந்த தடவை எனக்கு நான் பார்த்த லிஸ்ட்ல நிறைய நியூ பிசினஸ் வித்தியாசமா இருக்கு. ஹோட்டல்ஸ் வந்திருக்காங்க, நிறைய ஹோட்டல்ஸ் வருவாங்க எப்பவுமே. வெஹிக்கிள் செக்யூரிட்டிஸ் பண்றவங்க வந்திருக்கீங்க, சவர்மா சாப்பிடுறது வச்சிருக்கீங்க, செப்பல்ஸ், அது குறிப்பா மெடிக்கல் டயபெட்டிக்கலா வர்ற மாதிரி செப்பல்ஸ் பண்றாங்க. ரியல் எஸ்டேட் காரங்க எப்பவுமே வருவாங்க, இன்சூரன்ஸ் காரங்க எப்பவுமே வராங்க, அவங்க வந்திருக்கீங்க. மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பண்றவங்களும் நிறைய பேர் வந்திருக்கீங்க. தலைவரே, பெயிண்டிங், தஞ்சாவூர் பெயிண்டிங் கோச்சஸ் நிறைய வந்திருக்காங்க. CNC இது மாதிரி இன்ஜினியரிங் லெவல் இருக்கிறவங்க வந்திருக்கீங்க. மெஸ், அஸ்ட்ராலஜர் எனக்கு நிறைய வருவாங்க. இந்த தடவை நிறைய வந்திருக்கீங்க பார்த்தேன். ஈவென்ட் மேனேஜர், அக்குபஞ்சர், ட்ரைனிங், ஃபைனான்ஸ், கேட்டரிங், வெப்சைட் டெவலப் பண்றவங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றவங்க வந்திருக்காங்க. ஹாஸ்பிடல் வச்சிருக்கவங்க, பியூட்டி பார்லர், லைட்டிங் பண்றவங்க, டூரிஸ்ட், ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறவங்க, இன்சூரன்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் எப்பவுமே இருப்பாங்க. ப்ரொஃபஷனல்ஸ் வந்திருக்காங்க. டாக்டர்ஸ், அக்குபஞ்சர்ஸ் வந்திருக்காங்க. ஹோமியோபதி, டென்டிஸ்ட் வந்திருக்காங்க. பிசியோதெரபிஸ்ட் வந்திருந்தீங்க, நான் பார்த்தேன். போட்டோகிராஃபி வந்திருக்கீங்க. EB TNEB ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னு ஒருத்தர் போட்டிருந்தார். இன்டர்நெட் ப்ரொவைடர் வந்திருக்கீங்க. இன்டீரியர் டிசைனர், ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், இப்படி எல்லாமே கவர் பண்ணி ஒவ்வொருத்தங்களுக்கு என்ன வேணும்ங்கறத அதை டச் பண்ணியே நான் எல்லா செட்டப்பையும் சொல்லி கொடுத்திருக்கேன். 99 வீடியோ இருக்குது சாப்டர் வைஸ். அப்படின்னா மணிக்கணக்கில் உட்கார்ந்து பார்க்க வேண்டாம். எல்லாம் 2.5 நிமிஷம் 3 நிமிஷம் எந்த சாப்டர் வேணுமோ அந்த சாப்டர் மட்டும் போய் பார்க்கலாம். ஆர்டர் வைஸா இருக்கு. முதல் வீடியோ என்ன பார்க்கணும், அதுதான் முதல்ல இருக்கும். நீங்க எதுவுமே குழப்பவே வேண்டாம். ஒவ்வொரு லைன் பையா வந்துரும். இத பாத்தீங்கன்னா 3 நாள்ல உங்க பிசினஸ 360 டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு மாத்த முடியும். அதைத்தான் கொடுக்கறேன். சொல்லுறேன், எல்லா டிவைஸ்லயும் ஓடும். போன்ல ஓடும், டேப்ல ஓடும், கம்ப்யூட்டர்ல ஓடும், லேப்டாப்ல ஓடும். ஏன் உங்க ஆபீஸ்ல கொடுத்து பார்க்க வைங்க. உங்க வைஃப் கிட்ட கொடுங்க, உங்க பார்ட்னர் கிட்ட கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட் கிட்ட கொடுங்க, பையன் கிட்ட கொடுங்க, பொண்ணு கிட்ட கொடுங்க. 4 பேர் அட் டைம்ல பாருங்க. பார்த்துட்டு இன்னொன்னு செட் பண்ணிக்கங்க. போன்ல பார்த்து கம்ப்யூட்டர்ல செட் பண்ணிக்கங்க, போன்ல பார்த்து இன்னொரு போன்ல செட் பண்ணிக்கங்க. என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. அட் டைம்ல 4 பேருக்கு பார்க்கலாம். 24 மணி நேரம் ஓடும். ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம். எத்தனை தடவை வேணாலும் பாத்துங்க. லைஃப் டைம் அந்த வீடியோ பூரா உங்ககிட்ட தான் இருக்கும். ஏன் லைஃப் டைம்? தலைவரே, அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஒரு சேஞ்சஸ் வந்தா உடனே சேஞ்ச் பண்ணிடுவோம், உடனே அப்டேட் பண்ணிருப்போம். சில வீடியோக்கள் ஓடாது ஒரு நாளைக்கு, அடுத்த நாள் பாத்தீங்கன்னா புது வீடியோ இருக்கும். தட் இஸ் a லைஃப் டைம் உங்ககிட்ட வீடியோ இருக்கிறதுக்கான காரணம். தலைவரே, 4 லைவ் ஆக்சஸ் பண்ணலாம்னு சொன்னேன். அல்ல கைடும் கொடுத்துறேன். சிலருக்கெல்லாம் வீடியோ பார்த்தா புரியாது. எனக்கு செட்டப் கைடு இருக்கா தலைவரே? இருக்குது.
அத்தனை கைடும் எல்லா ப்ராம்ஸும் எல்லா லிங்க்கும் நான் இப்ப என்னென்னவெல்லாம் சொல்லியிருக்கோம் அத்தனையும் ஒரு ஃபைல்ல போட்டு வச்சிருக்கோம் தனித்தனியா. அதையும் டவுன்லோட் பண்ணிக்க, பிரிண்ட் எடுக்கிறனால எடுத்து வச்சுக்கோங்க தலைவரே. இது மட்டும் பத்தாது, எனக்கு தெரியும் தலைவரே, இதெல்லாம் பத்தாது, என்னால 3 மணி நேரம் உட்கார முடியல, நீங்க இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்க, என்னால உட்கார முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். அதுக்கு முன்னால இந்த வீடியோ யாராருன்னு இப்ப பார்க்க விரும்புறீங்களோ அது என்ன வீடியோங்களா காமிங்களா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மீன் செக் பண்றீங்களா, ME அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ இப்ப காமிக்க போறாங்க. எப்படி இருக்கு, அது என்ன செட்டப் வீடியோங்கிறீங்க, அது என்ன ப்ரோ வீடியோங்கிறீங்க, லைவ்ங்கிறீங்க, இவங்க ஒண்ணுமே புரியல, அது காமிங்க, சாம்பிள் காமிங்க. ஏன்னா நம்ம சாம்பிள் கேட்டு பழகிட்டோம், கொடுக்க போறோம் பறக்குது, இப்போ எனக்கு படிக்க முடியல. தம்பிங்களா தயவு செஞ்சு நாளைக்கு காலையில வந்தீங்கன்னா ஸ்ரீதர் எனக்கு இந்த செட்டிங்க மாத்துங்க, எனக்கு இந்த அதாவது என்ன கலர்ல வருதுன்னே தெரியுமா, நீங்க பேரு யாருமே என்னால பிடிக்கல. சரவணன், ரமேஷ், மகாலட்சுமி, ரமேஷ் தான் நிறைய வந்திருக்காங்க. எப்பவுமே எனக்கு இந்த ரமேஷ் தாங்க அதிகமா வர்றாங்க கிளாஸ்க்கு. ஜாக்கோப் சார், ராதா ராணி, ஹரி இப்பதான் ஸ்லோவா போகுது, ராஜகுரு சோமி ராஜகுருவா, அப்படியா, கார்த்திக் ராஜசேகர், அங்கு இப்பதான் நான் பேரை படிக்க எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா டைம் கிடைச்சிருக்கு. ஓகே, எட்வர்ட் நீ லியோ, ஓகே பேர் போட வேண்டாம், நான் சும்மா கேட்டேன், எனக்கு பேர் தெரிய மாட்டேங்குது. ஓகே தேங்க்யூ தலைவர், நான் போறேன். இது என்னோட அபிஷியல் பிளாட்ஃபார்ம் வரும். வாட் இஸ் அபிஷியல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா தலைவர்களே, என்னுடைய கேட்வே அப்படின்னு சாரி என்னோட LMS லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு எங்கிட்ட ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேரோட ஆக்சஸ் தான் உங்களுக்கு கொடுப்பேன், யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும். இங்க பாருங்க, உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா எப்படி தெரியுது பாருங்க. இவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தன கோர்சஸ் அப்படிங்கிற இடத்துல 20 கோர்சஸ் இருக்குன்னு சொல்லுது. 20 வீடியோல கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கும்போது சார் 20 தான் போட்டுருக்கு, இந்த 20 பார்த்தோம்னா உடனே போன் பண்றது. உள்ள போய் அதை கிளிக் பண்ணணும் ஒவ்வொன்றுக்குள்ளேயே. இங்க பாருங்க, முதல் வீடியோ என்ன போட்டுருக்கேன் பாருங்க, இப்படிதான் பார்க்க சொல்லுவேன். ஹவு டு யூஸ் AI ஆட்டோமேட். ஏஐயும் உங்களோட ஆட்டோமேஷனையும் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க சொல்லுவேன் முதல் வீடியோ. அடுத்தது கிரியேட்டிவ் இஸ் கிங், எல்லாம் பண்ணலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னா கிரியேட்டிவ் வேணும். ஒரு இமேஜை எப்படி வீடியோவை கிரியேட் பண்றது. அடுத்தது ஹவு டு கிரியேட் இமேஜ் அண்ட் வீடியோ வித் AI. தலைவரே வீடியோ எடுக்கணுமா, டோன்ட் வரி, AI எடுத்து கொடுக்கும். பிக்சர் கிரியேட் பண்ணணுமா, AI கிரியேட் பண்ணி கொடுக்கும் 20 செகண்ட்ல. எப்படி நான் சொல்லி கொடுத்திருக்கேன். இப்போ இந்த எப்படி இந்த வீடியோக்கள் ஓடுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் பாருங்க. இந்த செஷன் இந்த டைப் செட்டா இங்க வரணும், சார்ட் ஜிபிடி கிட்ட வரணும். இப்போ பாருங்க, நான் என்ன பண்றேன், சார்ட் ஜிபிடி கிட்ட வரேன். சார்ட் ஜிபிடி கிட்ட வந்து நம்ம ஒரு பிக்சர் கிரியேட் பண்றது ட்ரை பண்ணுவோம். சரி, இப்போ எகைன் நான் சார்ட் ஜிபிடி கிட்ட வரேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ப்ராம்ப்ட் கொடுக்கணும். எல்லாமே செட் பண்ணி காமிச்சிருப்போம். எல்லாமே செட் பண்ணி காமிச்சிருப்பேன் பாருங்க. பாஸ் பண்ணிட்டு அடுத்து வீடியோ கிரியேஷன் போறேன். வீடியோ எப்படி கிரியேட் பண்றதுன்னு செட் பண்ணி காமிச்சிருப்பேன். எல்லாமே கிட்ட ஒவ்வொன்றும் பாருங்க. டைம் பாத்தீங்களா, 24 நிமிஷம் 25 நிமிஷம். ஒரு பிக்சர் எப்படி கிரியேட் பண்றது 24 நிமிஷம், வீடியோ எப்படி கிரியேட் பண்றது 24 நிமிஷம். நான் இப்போ உங்களுக்கு 1 நிமிஷம் தான் சொல்லி கொடுத்தேன். ஏன்னா டைம் பத்தாது, நான் உங்களுக்கு அவ்வளவுதான் சொல்லி கொடுக்க முடியும். அதனால இங்க பாருங்க, இந்த வீடியோ இப்போ வீடியோ போடுறது எப்படின்னு போட்டுக்கிறேன் பாருங்க. வீடியோ கிரியேட் பண்றது எப்படி, வீடியோவே கிரியேட் பண்ணி ஓட வச்சு காமிச்சிருப்பேன். அல்லது உங்களுக்கு ஏதாவது எடிட் பண்ண வேண்டியது இருக்கலாம், இலக்கணம் பண்ணி இருக்கலாம், பேஜ் நல்லா இல்லாம இருக்கலாம், டயலாக் ரெடி பண்ணிட்டு அதை கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணி. சோ நான் இப்ப வந்து உங்களுக்கு இதுதான் பண்ணணும்னு சொல்லல, இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லி கிரியேட் ஆயிடுச்சு. பார்க்கலாம் என்ன பண்ணுங்க. ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். 7 இருந்து ஆரம்பிச்சு Z வரைக்கும் எப்படி பண்ணணும், இப்படி தாங்க எல்லா வீடியோ இருக்கும். இப்போ ஒரு AI எம்ப்ளாயி பாத்தீங்களா, அந்த AI எம்ப்ளாயி எப்படி கிரியேட் பண்றதுன்னு 43 நிமிஷம் சொல்லி கொடுத்துருக்கேன். A to Z ஒவ்வொரு பிசினஸும் டச் பண்ணிட்டே வருவேன். சில சமயம் ரியல் எஸ்டேட் பத்தி பேசுவேன், சில சமயம் இன்சூரன்ஸ், சில சமயம் அஸ்ட்ராலஜர், சில சமயம் போட்டோகிராஃபர். இப்படி ஒவ்வொருத்தரா பண்ணிட்டே வருவாங்க. அப்படி வந்ததுதான் பாருங்க இந்த பிக்சர் நீங்க எப்படி சொல்லி கொடுத்துருக்கு பாருங்க. ஒவ்வொன்னா ரவுண்ட் பண்ணி சொல்லி கொடுப்பீங்க பாருங்க. இப்படி ரவுண்ட் பண்ணி இருக்கும் பாருங்க. உங்களுடைய AI அசிஸ்டன்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க அப்பப்ப செக் பண்ணி பார்க்கலாம். இதுவே கிரியேட்டிவ் அசிஸ்டன்ட் பண்ணும். சார் ஒரு பிரைட்
இதுதாங்க எல்லாமே நான் உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ணி காமிப்பேன். நீங்க போய் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், இன்னும் வேகமா போயிட்டாரே, டோன்ட் வரி, அந்த பிரச்சனையே இருக்காது. அடுத்தது ஹவ் டு கன்வெர்ட் சேல்ஸ். வாட்ஸ்அப் பத்தி இப்ப பாத்தீங்களா, இத மட்டும் கிட்டத்தட்ட 12 வீடியோல சொல்லிருக்கேன். சிலதெல்லாம் ஒரு வீடியோ 2 வீடியோ, வாட்ஸ்அப்புக்கு மட்டும் 12 வீடியோ. அதனால தவிர 12 8 நிமிஷம் 20 நிமிஷம் 40 நிமிஷம் 11 நிமிஷம் இவ்வளவுதான் குட்டியா. அப்படின்னா என்ன, இப்ப பாருங்க, ப்ரொஃபைல் செட் பண்ணணும். ப்ரொஃபைல் செட் பண்ணாம எந்த வேலையுமே நடக்காது வாட்ஸ்அப்ல. எப்படி ப்ரொஃபைல் செட் பண்ணிருக்கேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, எப்படி சொல்லி கொடுத்திருக்கேன் நான் காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க அப்ளை பண்றேன். பாத்தீங்களா, ஒவ்வொன்றையும் எப்படி செட் பண்ணணும்னு ரவுண்ட் போர்டு சொல்லி கொடுத்துருக்கேன். சரி, வாட்ஸ்அப் மட்டுமா? இல்ல, ஆக்சுவலா வாட்ஸ்அப்ங்கிறது ஆரம்பம். அடுத்தது பாருங்க, வாட்ஸ்அப் கூகுள் மை பிசினஸ், நான் ஆர்டர்ல சொன்னேன்ல, கூகுள் மை பிசினஸ், மெட்டா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பத்தி. சார் ஒவ்வொன்றும் உள்ள போய் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ. யூடியூப் பத்தி, நீங்க யூடியூப்ல நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், பெய்ட் ஆட் பண்ணலாம், ஃப்ரீ ஆட் பண்ணலாம், அத்தனையுமே சொல்லிருக்கேன் பாருங்க. பாருங்க கிட்டத்தட்ட 1 லட்சம் என்னது 7 லட்சம் போட்டு அப்படின்னு 7 வீடியோக்கள் இருக்குங்க யூடியூப். சார் ஒரு வீடியோவை எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி காமிச்சிருப்பேன். நானே வீடியோ எடுத்து கண்ணு முன்னால எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி காமிச்சிருப்பேன் யூடியூப். மெட்டாவுல போய் பாருங்க, மெட்டா மாதிரி தான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல ஃப்ரீ விளம்பரம் பெய்டு விளம்பரம் எல்லாம் சேர்த்து 11 வீடியோ இருக்குது. ஒவ்வொரு செட்டப்பா பண்ணி காமிச்சிருப்போம். சார் எல்லாமே நான் முதல்லயே சொல்லிட்டேன், நான் கத்துக்கிட்டு மாற சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிள். யூடியூப், வாட்ஸ்அப் ஏபிஐ, குயிக் ரிப்ளை, இங்க பாருங்க சாட் ஜிபிடி, இந்த ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்க, இது எல்லாமே இங்க தான் தலைவரா இருக்குது. பிரிண்ட் எடுத்துறீங்களா, எடுத்துங்க. இங்க பாருங்க அதையும் கொடுத்துருக்கேன் பாருங்க. எங்களுக்கு ப்ராம்ப்ட் செட்டப் கைடு இருக்குது பாருங்க. உள்ள போனீங்கன்னா செட்டப் கைடு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் பாருங்க. ஹவ் டு சேஞ்ச் வாட்ஸ்அப், ஹவ் டு பிசினஸ் செட்டப் எப்படி பண்றது, இங்க பாருங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி கைடு, ஒரு 5 பிளாட்ஃபார்ம் எப்படி பண்றது, 22 பேஜ்ல கைடு இருக்கு. தலைவர் எனக்கு படிச்சா தான் தலைவரா புரியும். தாராளமா இதை போய் படிச்சுங்க, இல்ல டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கனால எடுத்துங்க. சார் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், வெறும் வீடியோ மட்டும் கொடுக்கல. உங்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், பிக்சர்ஸ் சாரி செட்டப் கைடையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க பேமெண்ட் கேட்வே எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. கிட்டத்தட்ட 7 வீடியோ, ஒவ்வொன்றையும் இண்டிவிஜுவலா நிறுத்தி சொல்லி கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றையும் நிறுத்தி பேமெண்ட் கேட்வே பத்தி சொல்லியிருக்கேன். 7 வீடியோ இருக்குது. சரி, அடுத்தது இந்த கேன்வா மட்டும் பார்த்துட்டு நான் அடுத்து போறேன். கேன்வான்னு ஒன்று போயிருக்கேன், தயவு செஞ்சு இதெல்லாம் பாருங்க. கேன்வாவெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண முதல்ல கத்துக்கிட்டே தான். சரி பாருங்க எப்படி போட்டுருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 12 வீடியோ போட்டுருக்காங்க. எவ்வளவு நேரம், 9 நிமிஷம் 5 நிமிஷம் 9 நிமிஷம் 4 நிமிஷம் தான். ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணணுமா 5 நிமிஷம் சொல்லி கொடுத்துருக்கேன். அழகா ஒவ்வொன்றையும் செஞ்சு காமிச்சிருக்கேன். தலைவரே இதுதான் செட்டப் வீடியோ. நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைச்சது. அடுத்தது சொல்றேன் என்ன வீடியோன்னு கட்டக்கடன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஹெல்ப் ஒன்று வச்சிருக்கேன், காமிக்க போறேன். கிரியேட்டிவ் இஸ் கிங்னு ஒரு வீடியோ இருக்கு. ஹவ் to create image, how to create a employee. நான் எவ்வளவு வீடியோ இருக்குதுன்னு நான் போட்டுக்கிறேன் பாருங்க, எவ்வளவு நிமிஷம் ஓடணும்னு போட்டுருக்கேன். நான் சும்மா சொல்லல, சும்மா காமிக்கல, எல்லாமே ஓடும். how to convert leads ன்னு ஒரு வீடியோ, business WhatsApp, Google My Business, Meta Master, YouTube Master, WhatsApp API, அடுத்தது Canva Master, how to create 1 lakh mobile number correct. இந்த வீடியோ தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் இது தெரியாம நான் மொபைல் நம்பர் வாங்குறேன் 20,000 ரூபாய் கொடுத்து மொபைல் நம்பர் வாங்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கீங்க. வேண்டாம். உங்க ஏரியாவில் இருக்கிற 1 லட்சம் மொபைல் நம்பரை வெறும் 7 நிமிஷத்துல எடுக்கலாம், 7.5 நிமிஷத்துல எடுக்கலாம், ஜென்யூனா எடுக்கலாம், 80% அக்யூரசி எடுக்கலாம். எப்படின்னு இந்த வீடியோல சொல்லி கொடுத்திருக்கேன். தலைவரே பேமெண்ட் கேட்வே, ப்ளூ பிரிண்ட், எப்படி பிசினஸ் பண்ணணும், டாப் 10 AI மாஸ்டர் டூல், சாட் ஜிபிடி ஃபார் ஆல் பிசினஸ், 5-in-1 டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அத்தனை சொல்லியிருக்கேன். இதுதான் 360 சொல்லி ஒரு வீடியோல கொடுத்திருக்கேன். மொத வீடியோவை
நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னா எங்க ஆரம்பிக்கணும், எப்படி பண்ணணும்னு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 5 நிமிஷத்துல அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அடே இவ்வளவுதானான்னு தெரிஞ்சு போகும். அழகா பண்ணலாம். அதைத்தான் கொடுத்துருக்கேன். டோட்டல் வீடியோ 29, பிளே டைம் 25 மணி நேரம். ஆனா 25 மணி நேரம் நீங்க பார்க்க வேண்டியது இல்ல. சில பிசினஸ்க்கு கொஞ்சமா பார்த்தா போதும். பேமெண்ட் கேட்வே யாருக்கு, பொருளை விற்கிறவங்களுக்கு மட்டும் தான், ரியல் எஸ்டேட் காரங்களுக்கு வேண்டியது இல்ல. சோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பார்க்கலாம். எல்லாமே புரிச்சு கொடுக்குறேன். அண்ட் ஆடிங் மோர். நான் இன்னைக்கு சொன்னேன் இல்லையா, சென்னை ட்ரேட் சென்டர்ல இன்னைக்கு தான் காலையில 28 இன்னைக்கோட முடிஞ்சிடுங்க. அதுக்கு ஏன் போயிட்டு வந்தா அடுத்த வீடியோ புது பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கிறவங்களுக்கு வாட் இஸ் எ டாப் 10 பிசினஸ் இன் ஃபியூச்சர் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். எங்க டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பாதி ஷூட் பண்ணியாச்சு. அந்த டீடைல் கிடைக்கிறது தான் பிரான்சைசி மாடல் எப்படி பண்றாங்கன்னு பாக்கறதுக்காக போயிருந்தேன் சென்னை. இன்னைக்கு அதுவும் நடந்துருச்சு. தலைவர்களே, இதத்தான் நான் கொடுக்க போறேன். அப்கமிங் வர்ற வீடியோஸையும் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்போம். இப்ப சொல்றேன், வெறும் வீடியோ கொடுத்தா பத்தா நீங்க சத்தியமா பண்ண முடியாது. எனக்கு தெரியும், உங்க ஸ்கில்லையும் தெரியும், உங்க டைமையும் தெரியும்ல. அதுக்கு தான் ஒரு சூப்பர் வீடியோவை கொடுத்து போட்டு 1-to-1 டிஸ்கஷனுக்கு என்னோட பர்சனல் நம்பரை நீங்க வச்சுக்கலாம். காலையில 9 மணிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் எனக்கு கூப்பிடலாம். 5லிருந்து 10 நிமிஷம் நான் உங்களுக்கு உங்க பிசினஸ்க்கு மட்டும் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? ஃபனல் பில்டிங் சொல்லி கொடுக்குறேன். ஃபனல் பில்டிங்னா தலைவர் என்ன பிசினஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட், சீர்வரிசை தட்டெல்லாம் பண்றேன் சார், அல்லது கோச்சிங் பண்ணிட்டு இருக்கேன் சார், போட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்கேன் சார், ஹோட்டல்ஸ் ரூம்ஸ், டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ், கேட்டரிங், ஹோட்டல், லைட்டிங், ஏதோ ஃபேக்கோ லைட்டிங் ஏதோ ஒரு போட்டோ தலைவர் ஒருத்தர், அது என்னன்னு எனக்கு புரியல. சிஎன்சி மிஷின் பண்றோம், அல்லது நான் எலக்ட்ரீஷியன், நான் இன்சூரன்ஸ் பண்றேன், லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ரியல் எஸ்டேட், பில்டர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எப்படி ஃபனல் பண்றதுன்னு சொல்லுவேன். ஃபனல்னா ஒண்ணு இல்ல, எங்க ஆரம்பிக்கணும், என்னென்னலாம் பண்ணணும், எந்தெந்த பிளாட்ஃபார்ம் கிட்ட போவே கூடாது, கிரியேட்டிவ் எப்படி பண்ணணும், என்னென்ன ஸ்டெப் எல்லாம் பண்ணணும்ங்கறத கிளியரா நான் சொல்லி கொடுப்பேன். ஈவன் உங்க எம்ப்ளாய்க்கா இருந்தாலும் சரி, போன்ல பேசுங்க. அப்ப வீடியோ மட்டும் கொடுக்கல, இளங்கோ உங்க கூட இருக்கிறேன். தலைவர் இது மாதிரி சமயத்துல கீழே ஒரு ரியாக்ட்னு ஒரு பட்டன் இருக்கு, பாத்தீங்களான்னு தெரியல. அப்ப அனுப்பி அதுல ஹார்ட் பட்டன் நல்லா இருக்கும், கிளாப் பட்டன் நல்லா இருக்கு, அதெல்லாம் நம்ம தட்டி விடலாம். பாருங்க, சொன்னாங்க சிலர் தட்டுறாங்க 2 பேர். ஜென்டில்மேன், இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்றோம். வீடியோ கொடுத்தறேன்ட்ட இளங்கோ கூட இருக்கிறேன்ட்ட கூப்பிட்டு பேசலான்ட்ட, அது மட்டும் இல்ல எல்லா கைடும் கொடுத்துறேன்ட்ட. தலைவரே, லைஃப் டைம் ஃப்ரீ செஷன். இப்ப நான் சொன்னல, அடுத்து வாட் இஸ் எ ஃபியூச்சர் பிசினஸ், புது பிசினஸ் பண்ணலாம் ஐடியா இருக்கு. யாரோ ஒருத்தர் ரிட்டையர் பண்ண போற, அடுத்தது கூடி சீக்கிரம் வரேன் நான். தலைவரே, புது பிசினஸ் யாராவது பண்றேன்னு வந்திருக்கீங்களா? எனக்கு அவங்க மட்டும் ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நான் உங்களை யாருன்னு பாத்துக்கிறேன். புது பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன் தலைவரே, அல்லது பிசினஸ் மாத்தலாம்னு இருக்கேன் தலைவரே, அல்லது அடிஷன் பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன், அல்லது ஸ்டூடெண்ட் ரிட்டையர்ட் ஆக போறேன், யாராவது இருந்தீங்களா? ஒரு எஸ் மீன் போல மீ ராதாகிருஷ்ணன் சார் அப்படியே போட்டுமோ இந்த கேள்விவேன். ஸ்ரீதர் இந்த கேள்வி கேட்டுமா தெரியல. ஏகே சௌமரியா ராஜனா, வெரி குட் வெரி குட் வெரி குட். நீ நிறைய பேர் நியூ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ், வெயிட் பண்ணுங்க. வித்தின் 10 டேஸ்ல ஒரு லைவ் செஷன் போட போறோம். கம்ப்ளீட் ரெடியாச்சு. என்னென்ன மாதிரி பிசினஸ், என்னென்ன ஸ்கோப் இருக்கும், ப்ரோஸ், கார்னர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம்னு போட்டுருக்கேன். ஓகே, புது பிசினஸ் பண்றவங்க இத்தனை பேர் வந்திருக்கீங்களா? ஐயோ, என்ன பயங்கர ஆச்சரியமா இருக்குது. ஓகே ஓகே, பரவாயில்ல தலைவரே. லைஃப் டைம் ஃப்ரீ செஷன் அப்கமிங் செஷன் வர போறோம். கூடிய சீக்கிரம் அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்ல எப்படி பொருளை விற்கிறது இதுக்கும் யோசிச்சு வீடியோ ரெடியா இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு வந்துரும். மந்த்லி டவுட் கிளியரிங் செஷன் கடைசி வெள்ளிக்கிழமை மாசத்துல 2 மணி நேரம் மைக் ஆன் பண்ணி நான் உட்கார்ந்துட்டு உங்க சந்தேகத்தை பூரா என்கிட்ட கேட்கலாம். தலைவரே, லைஃப் டைம் டெக் சப்போர்ட் கொடுக்குறோம். இதுதான் பெஸ்ட். எங்கிட்ட பேசினா பண்ண முடியுமா? முடியாது. சந்தேகம் வரும். ஒவ்வொன்றுக்கும் உங்களை கூப்பிட்டு இருக்கணுமா? வேணாம். 6 பேர்த்தோட மொபைல் நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 6 பேரும் என்னுடைய டெக் டீம்ல என்ன, மெட்டா, வாட்ஸ்அப், கூகுளுக்கு தனித்தனியா 6 நம்பர் கொடுப்பேன். நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, என்னோட கூகுள்ல ரிப்பீட்டா வந்துட்டே இருக்கு இல்லைங்களா? அந்த பண்றவனோட நம்பர் தாங்க நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். என்ன கேட்கணும்? பண்ணி கொடுக்க மாட்டான், டவுட் கேட்கலாம். தலைவரை பண்ணுனேன், என்னாச்சு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எரர் வருது, என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. நோ ப்ராப்ளம், 7 நம்பர் கொடுப்பேன். அந்த 7 நம்பரையும் மறுபடியும் சொல்றேன், எல்லாத்துக்குமே சண்டே தான். சண்டேல இளங்கோ மட்டும்தான் எடுப்பேன். எம்ப்ளாய்க்கெல்லாம் கூப்பிடக்கூடாது. நைட்டு 11 மணிக்கு கூப்பிடக்கூடாது, எடுக்க மாட்டாங்க. கூப்பிட்டு எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் சார் நைட்டு கூப்பிட்டேன் சார், எடுக்கவே இல்லை சார் உங்க எம்ப்ளாயி எப்ப அப்படி பண்ணிருக்காங்க? இல்ல, இளங்கோ எடுப்பேன். ரைட்டா? எல்லாத்துக்கும் என்ன பண்ணுங்கன்னா, காலையில 9 மணி வரைக்கும் சாயந்தரம் 5 மணி வரைக்கும். காலையில 7 மணி கூப்பிடுறது வச்சுக்காதீங்க. நீங்க 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு வாக்கிங் போவீங்க. நான் அப்படி எல்லாம் கிடையாது.
நான் 7 மணிக்கு எந்திரிப்பேன். அதனால ஒரு 9 மணிக்கு மேல நைட் 10:30 வரைக்கும் கூப்பிடுங்க தலைவரே. சரியா? சோ இதுதான் விஷயம். உங்களுக்கு டெக் டீமும் கொடுத்துறேன், வீடியோ கொடுத்துறேன், 1-to-1 கொடுத்துறேன், சொல்லியும் கொடுக்குறேன், டவுட் வந்தா பண்ணி கொடுக்குறேன், டவுட் கிளியரிங் செஷன் பண்றேன், டெக்னிக்கல் டீமும் பண்ணிட்டேன். சரி, இதுக்கெல்லாம் ஒரு வர்த் இருக்குல்ல, இதுக்கு வர்த் இருக்குது. ஏன் அப்படின்னா எதுவுமே வர்த் தெரியாம பண்ணக்கூடாது. என்ன வர்த் நான் சொன்னேன், நவீன் பர்மர். நீங்க எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல, ஸ்கில் நேஷன் ஒரு சென்டர் இருக்கு, அவன் தான் மும்பையில் இருக்கான், நவீன் பர்மர். நான் ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாலேயே இது மாதிரி வீடியோக்கள் வாங்கி தான் கத்துக்கிட்டேன். அதான் என்னோட மெத்தட்னு சொன்னேன். நானே செஞ்சு பார்ப்பேன், நானே கத்துக்கிட்டு நானே பண்ணி பார்ப்பேன். அல்லது நான் பார்த்துக்கிட்டு என்னோட எம்ப்ளாயி கிட்ட சொல்லுவேன், இதை பண்ணலாம் பண்ண முடியும் அப்படின்னு. பண்ண முடியாதுன்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். பண்ணலாம், நான் பார்த்துருக்கேன், எனக்கு டைம் இல்ல உட்காந்து பண்றதுக்கு. ஆனா ஆள் வேற. மறுபடியும் சொல்றேன், ஒன்னா நீங்களே பண்ணணும், இன்னும் உங்க ஆளை வச்சு தான் பண்ணணும். அதுக்கு வேண்டி நான் ஏஜென்சி வச்சு பண்ண வேணாம்னு சொல்ல மாட்டேன். புரியுதுங்களா? எனக்கு ஏஜென்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் உங்க பிசினஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்க பண்றதா ஈஸி வர்த்தி. அந்த வர்த்தத்தை இப்ப நான் சொல்ல போறேன். நான் உங்களுக்கு கொடுக்கிற மெத்தட் கொடுக்கறேன், இத்தனை கொடுக்கறேன் தம்பி. இந்த இதை பத்தி சொல்லாம விட்டு மாட்டிருக்குதேடா. ஏன் தம்பி, நம்ம அந்த சாஃப்ட்வேர் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுமே. ஓகே தலைவரே, ஜஸ்ட் இப்போ செகண்ட் சொல்றேன். மிஸ்டர் ஸ்ரீதர் லைன் இருக்கீங்களா? ஆமா, எனக்கு தலைவர்கள இன்ஸ்டாகிராம்ல ஒரு சூப்பரான வேலை பண்ணுவான். எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம்ல இந்த வேலை பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. வீடியோ போட்டீங்கன்னா எஸ்னு கமெண்ட் போடுங்க தலைவரே. எஸ்னு போட்டீங்கன்னா உங்களுக்கான டீடைல் உங்க டிஎம்க்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். நான் நிறைய வீடியோ போடுறேன். நிறைய பேர் எஸ் அனுப்புறாங்க. என்ன உங்க டிஎம்க்கு மெசேஜ் அனுப்பிச்சு தெரியுமா? என்னோட பேமெண்ட் லிங்க் அனுப்பிச்சுடுவேன். பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். ஃப்ரீயா கொடுக்கிறது இன்ஸ்டாகிராம். அந்த இன்ஸ்டாகிராம் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்க போறேன். தம்பி அந்த இன்ஸ்டாகிராம் லிங்க் போடு. நானும் இன்ஸ்டாகிராம்ல எத்தனை பேர் போறாங்க பாக்குறேன். தலைவரே, என்னோட ஒரு வீடியோ லிங்க் போறேன். தயவு செஞ்சு கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா எஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. உள்ள போங்க, இன்ஸ்டாகிராம் ஓபன் ஆகும். என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. ஒரு எஸ்னு ஒரு கமெண்ட் போடுங்க. எஸ்னு கமெண்ட் போடுங்க. கட்ட கட்ட போட்டுட்டு மறுபடியும் சொல்றேன், ஃபாலோ பண்ணிட்டு எஸ்னு போடணும். ஃபாலோ பண்ணிட்டு எஸ்னு கமெண்ட் அடிச்சீங்கன்னா உள்ள போய் பாருங்க, உங்க இன்பாக்ஸுக்கு நான் என்னோட லிங்க் அனுப்பிச்சிருப்பேன். இந்த வேலை பண்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேரையும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். எஸ், நான் சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணி கொடுக்கிறேன். தலைவரே, இந்த சாஃப்ட்வேர் 3 மாசத்துக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா இது பெய்டு சாஃப்ட்வேர். நான் உங்களுக்கு ஒரு நீங்க எங்கிட்ட இந்த பயிற்சிக்கு வந்திருக்கீங்க, நான் என்ன பண்ண போறேன்னா அந்த சாஃப்ட்வேரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த சாஃப்ட்வேர்ல போய் இந்த வேலையை பண்ணலாம். தம்பி போட்டுருக்காங்க நிறைய பேர். யார் போட்டுருக்காங்க? யார் போட்டுருக்காங்க கமெண்ட்? எஸ் 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 14 கமெண்ட் வந்து இன்னொன்னு வரல. இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க. என்னோட சேனல்ல சாரி என்னோட இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணி கொடுத்துங்க. எஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. போதும் தம்பி, போட்டுட்டாங்களா? வரலையா? ஸ்ரீதர் நீங்க பேசுறதே இல்ல. என்னதுங்க சார்? லிங்க் வர்க்கிங் சார். லிங்க் வர்க்கிங் சார். வர்க்கிங். எஸ் நிறைய பேர் வராங்க. தலைவரே, இந்த ஆட்டோமேஷன் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கொடுக்கிறேன். எதுவும் இல்ல, அட்டகாசமா பண்ணணும். அட்டகாசம் பண்ணும். நீங்க இந்த சாஃப்ட்வேரை 3 மாசத்துக்கு இலவசமா அன்லிமிட்டட் யூஸ் பண்ணிக்கங்க. எவ்வளவு நாள். அதுக்கப்புறம் என்ன கலவரை பண்றது? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? நிறைய பிசினஸ் வந்துச்சுன்னா எனக்கு கூப்பிடுங்க. நான் என்ன பண்ணாலும் கொடுக்குறேன். உங்களை நான் கம்பல் பண்ணுவேன். ஏன்னா இது மாதிரி எல்லாம் இப்ப இருக்குது அப்படிங்கறத சொல்றத இந்த சாஃப்ட்வேர் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு அந்த ஆக்சஸையும் கொடுக்க சொல்றேன். உள்ள போயிட்டு தலைவர ஒர்க் ஃப்ளோன்னு இருக்கு அந்த சாஃப்ட்வேர்ல. ஒரு 15 நிமிஷம் உட்கார்ந்தீங்கன்னா போதும். 15 நிமிஷம் உள்ள உக்காந்தீங்கன்னா இப்படி ஒரு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணிடலாம். சும்மா கிளிக் பண்ற வேலை தான். அடுத்தது உங்க வாட்ஸ்அப் உங்க இன்ஸ்டாகிராம கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க இன்ஸ்டாகிராம்ல அட்டகாசமா இது வேலை செய்யும். 3 மாசத்துக்கு ஈஸி ஆட்டோமேஷன். நீங்க தூங்கிட்டு இருங்க, நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, என்ன வேலை பண்ணிட்டு உங்க என்னோட சாஃப்ட்வேர் உங்களுக்கு உங்க இன்ஸ்டாகிராம ஆட்டோமேட் பண்ணி கொடுக்கும். சரி, வர்த்தனை சொல்லிட்டுமா தலைவரே? 25 மணி நேரம் ஒரு 180 GB எடுத்திருக்கோம் வீடியோ. நிறைய வீடியோ எடிட்டர் வந்திருக்காங்க, போட்டோகிராஃபர்ஸ் வந்திருக்கீங்க, வெப் டெவலப்பர் வந்திருக்கீங்க. 180 GB வீடியோவை எடுத்து ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். 99 வீடியோ, கிட்டத்தட்ட 80,000 வர்த். இவ்வளவு சர்வீஸ் கொடுக்குறேன். 7 பேர்த்தோட மொபைல் நம்பர் கொடுத்து பேச சொல்றேங்க. டவுட் கிளியர் சொல்றேன். என்கிட்ட பேசுறேன். நான் உங்களுக்கு செஷன் எடுத்து கொடுக்குறேங்க. டவுட் கிளியர் பண்றேங்க. சரி, நிறைய பேர் இந்த சாட்ல போட்டுட்டீங்களா? ஒரு 15 20 நிமிஷத்துல உங்க மைக்ல நான் பேச போறேன். நீங்க மைக்ல சார் எனக்கு இப்படி பிசினஸ் என்ன பண்ணலாம் ஐடியா கேளுங்க சொல்றேன். ரெடியா இருங்க. உங்க சந்தேகத்தை மைண்ட்ல வச்சுட்டு இப்ப வேண்டாம்
நிறைய பேர் கமெண்ட்ல போட்டுருந்தீங்க, அதுக்காக தான் சொல்றேன். வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு எத்தனை நேரம் ஆனாலும் நைட் 12 மணி ஆனாலும் உங்ககிட்ட உட்காந்து உங்க சந்தேகத்தை பூரா சொல்றேன். டோன்ட் வரி, வெயிட் பண்ணுங்க. சந்தேகத்தை மைண்ட்ல வச்சுங்க, எங்கிட்ட மைக்ல பேசலாம். இப்போ உங்களுக்கு மைக் பட்டன் இருக்காது, நான் கொஞ்ச நேரத்துல இடைவெளி பண்ண போறேன். தலைவரே, இத்தனை வேலையும் பண்றதுக்கு 19,000 ரூபாய் அப்படி போட்டா கூட 99,000 வரும். அப்போ இந்த அத்தனை வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குற பொருளோட வர்த்தனை தெரியுமா? 99,000. உங்களுக்கு டவுட்டா தம்பிங்களா? நம்ம சார்ட்ல போடுங்க, நம்ம வெப்சைட்டை போடுங்க. தலைவர், இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி பாருங்க. 99,000 பிளஸ் ஜிஎஸ்டி 1,16,820 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கேன். தம்பிங்களா சாட் பாக்ஸ்ல போடுங்க. தம்பிங்களா வெப்சைட் லிங்க். மிஸ்டர் ஸ்ரீதர் தூங்கிட்டாரு போல் இருக்கு. நம்ம டீம்ல 3 பேர் இருக்காங்க, 3 பேர் பேச மாட்டேங்கிறாங்க. வில் சார் போடுங்க. எங்க போட்டுருக்கீங்க? எனக்கு காட்ட மாட்டேங்குதப்பா. தம்பி சாட்ல போடுங்க. சார் வெயிட்டிங், எனக்கு புரியல. ஓகே ஓகே ஜென்டில்மேன், நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் உங்களுக்கு வர்த்தலில் சும்மா சொல்லல, இதை நான் வித்துட்டு இருக்கிறேன். நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஜென்டில்மேன் இலவசமா கொடுக்க முடியாது. இத்தனை நான் வேலை பண்ணிருக்கேன். இப்ப நான் என்னோட வீடியோவே பாருங்க, லிங்க் போடுவாங்க, நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். அந்த வீடியோவை என்னதான் ஆல்ரெடி ஷேர் சார், லிங்க் ஷேர். இப்பதான் ஷேர், ஆல்ரெடி ஷேர்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. சரி, ஓகே, சாரி. ஓகே ஜென்டில்மேன், இங்க பாருங்க, இங்க பாருங்க எவ்வளவு போட்டுக்கேன்னு பாருங்க. நான் என் சாஃப்ட்வேர் போட்டுக்கேன். இந்த வர்த்தனை போட்டு இத கிளிக் பண்ணாங்கன்னா வாங்கிட்டு இருக்காங்க. ஜென்டில்மேன், பேரு, இமெயில் ஐடி அடிச்சிட்டு உள்ள போயிட்டு 9790 பாருங்க, என்னோட மொபைல் நம்பர் போட்டுட்டு நான் ப்ரொசீட் கொடுக்குற பேமெண்ட் பேஜ்க்குள்ள போகுது. பேமெண்ட் ஆகுது, நான் வித்துட்டு இருக்கிறேன் ஆன்லைன்ல. தலைவரே, அப்புறம் ஏன் தலைவரே எங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, இல்ல, அதாவது ஒரு பிசினஸ் அப்படிங்கிறது நான் முதல்ல சொன்னேன், நான் மட்டும் வளர முடியாதுங்க. எனக்கு நவீன் பர்மர்ங்கிற ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார். கிட்டத்தட்ட அப்பவே கிட்டத்தட்ட 70 வீடியோ கொடுத்தாங்க. இப்ப இல்ல, 8 வருஷத்துக்கு முன்னால ஒவ்வொரு வீடியோவை பார்த்து நான் கத்துக்கிட்டு பண்ணேன். என்னோட இன்சூரன்ஸ் பிசினஸ் இப்போ அதே டெக்னிக் தான் நான் யூஸ் பண்றேன். அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கும் நான் ஹெல்ப் பண்ணணும். அப்படி எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணா நான் அதை அப்படியே கைமாறு பண்றேன். அதனாலதான் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் இட்ஸ் நாட் அ ஃப்ரீ. ஃப்ரீயா பண்ணா பார்க்கவே மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஃப்ரீயா பார்த்தா கூப்பிட்டே எடுக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். பேமெண்ட் பண்ணி தான் கொடுக்க முடியும். ஆனா அந்த ஒரிஜினல் அந்த ரேட்டா இல்ல, வெப்சைட்ல வச்சிருக்கிற ரேட்டா இல்ல. நான் உங்ககிட்ட அப்படி கேட்க மாட்டேன். நம்பவே மாட்டீங்க, நம்பவே மாட்டீங்க. நான் என்ன ரேட்னு சொன்னா 90% டிஸ்கவுண்ட் போடுறேன். தலைவரே, என்னோட வெப்சைட் ரேட்ல இருந்து இன்னைக்கு என்கிட்ட 429 பேர், 460 பேர், 429 பேர் தான் இருக்காங்க. 469 அப்புறம் கிட்டத்தட்ட எவ்வளவு பேர்? 30 பேர் போயிட்டாங்க. பரவாயில்ல, எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வேற ஒருத்தருக்கு வந்துருச்சு. சார், நீங்க அதையே பேசுறீங்க சார், ரெக்கார்டிங்கா சார்? எப்படி தலைவர, டெக்னாலஜினா ஒன்னவே தானே சொல்ல முடியும். போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் அதவே தான் சொல்ல முடியும். அதான் உங்களுக்கு டேட் டைம் எல்லாம் சொல்லிட்டேன். 28ஆம் தேதி 9:32 எங்க ஊர்ல. உங்க ஊர்ல என்ன டைம் எனக்கு தெரியல, பாத்துக்குங்க. தலைவர, இதுவே இன்னைக்கு வந்திருக்கிறவங்களுக்கு மட்டும் 90% டிஸ்கவுண்ட் போட்டு உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். ஜென்டில்மேன், ஸ்பெஷல் ஆஃபர் டுடே ஒன்லி 25 ஃபர்ஸ்ட் பையருக்கு மட்டும் 11,999 ரூபாய். தலைவரே, 11,999 ரூபாய். லிங்க் சாட் பாக்ஸ்ல போட்டாங்க, கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேரு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி கேக்கும். தப்பு இல்லாம கொடுங்க, தப்பா கொடுக்காதீங்க. கொடுத்துட்டு பே பண்ணீங்க வித் ஜிஎஸ்டி. அதை சொல்லிடுறேன், ஜிஎஸ்டி இல்லாம பண்ண முடியாது, நான் ஏமாத்த முடியாது. நான் ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கேன். அனைத்தும் பேமெண்ட் கேட்வே மூலமா தான் வரும். நீங்க ஜிஎஸ்டி வச்சிருந்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஆஃப்டர் பேமெண்ட்க்கு அப்புறம் கேட்கும் ஜிஎஸ்டி டீடைல். ஜிஎஸ்டி கொடுத்துருங்க. ஜிஎஸ்டி கொடுத்தீங்கன்னா இன்புட் கிரெடிட் எடுத்துக்கலாம். B2C தான் நான் ஃபைல் பண்ணுவேன், அடுத்த மாசம் எடுத்துக்கங்க. ஜிஎஸ்டி இல்ல என்ன பண்றது? நோ ப்ராப்ளம், விட்டுருங்க. எல்லாரும் கட்டுறதா, நானும் தான் கட்டிட்டு இருக்கேன். சோ வித் ஜிஎஸ்டியோட சொல்றேன். ஏன் 25 பேருக்கு மட்டும் சொல்றீங்க? எஸ் ஜென்டில்மேன், வை? பிகாஸ் ஆஃப் என்னுடைய எல்எம்எஸ்ல பேண்ட் வித் அவ்வளவுதான்.
எனக்கு இல்ல. அதுக்கு மேல போனா வீடியோ உடையும், கிடைக்காது, ஸ்பீடா இருக்காது. 25 பேருக்கு முடிஞ்சோன்னே ஆட்டோமேட்டிக்கா என்னோட லிங்க் எங்க போகும் தெரியுமா? உங்களுடைய என்னோட வெப்சைட்ல அந்த 1,19,000 ரூபாய்க்கு மாறிக்கும். சத்தியமா நீங்க பே பண்ண மாட்டீங்க, பேவும் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் 25 பேருக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு இதுதான் ரீசன். ஏன் நிறைய பேருக்கு கொடுத்தா எனக்கும் நிறைய லாபம் தான் இல்ல, பட் டெக்னாலஜி பண்ண முடியாது. இதுக்கு மட்டும் தான் நாங்க என்ன பண்றோம்னா சர்வர்ல இடம் வாங்கிக்கிறோம். அப்ப போய் ஈஸியா எங்களுக்கு வருது. 1.5 லட்சம் ரூபாய் என்ன தெரியுமா? மிரர் சர்வர்ல இருந்து வருது. அதுக்கு லிமிட் கிடையாது, எல்லாமே போடலாம். ஆனா அந்த ரேட்டுக்கு நான் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா டிஸ்கவுண்ட் போட்டு இதுல சொல்றேன். ஒருவேளை எனக்கு வேணும் அப்படின்னா அதையும் நீங்க பண்ணிக்கலாம். நம்மள சாட் பாக்ஸ் ஓபன் பண்ணிருங்க. ஓபன்ல தான் இருக்கு. தலைவரே உங்களுக்கு ஏதாவது இந்த லிங்க் ஒர்க் ஆகலைங்கிற மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்தா தாராளமா நீங்க கிளிக் பண்ணலாம். லிங்க் பண்ணிக்கலாம். பே பண்ணவங்களும் பேன்னு நீங்க போடுங்க. எங்க டீம் இருந்து ஆட்டோமேட்டிக்கா செக் பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அத கேட்க வேண்டிய அவசியம் இல்ல தம்பிகளா. இதுல இன்னொன்னு பண்ணலாம் தலைவரே. என்ன அப்படின்னா நீங்க எல்லாமே பண்ணலாம். கார்டு, பேங்க், யூபிஐ, இன்னொன்னு பண்ணலாம். இஎம்ஐ பண்ணலாம். யாருக்கு? டெபிட் கார்டு, சாரி கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் இஎம்ஐ பண்ணலாம். எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறேன். மறுபடியும் சொல்றேன், உடனே இஎம்ஐ இஎம்ஐ யாருக்கு பண்ணலாம்னா கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் பண்ணலாம். இப்ப நான் பேர் போடுறேன், இமெயில் போடுறேன். கிரெடிட் கார்டுல எப்படி இஎம்ஐ பண்ணலாம்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். மறுபடியும் தூக்கத்துக்கு கலக்கத்தில் கேட்டுட்டு மறுபடியும் கேட்காதீங்க. இது கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும். உள்ள போங்க, உள்ள போயிட்டு இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கும். இஎம்ஐ இருக்குது அதுல. கார்டு உங்களுக்கு வரும் பாருங்க. போயிட்டு கிரெடிட் கார்டை செலக்ட் பண்ணுங்க. பாருங்க ஐசிஐசி செலக்ட் பண்ணுங்க. உள்ள பாருங்க மந்த்லி 693 ரூபாய், 800 ரூபாய், 12 மாசம், 18 மாசம், 1,600 ரூபாய் கட்டினா 12 மாசம். உள்ள கலெக்ட் பண்ணிட்டு உங்க கார்டு டீடைல் கொடுத்தீங்கன்னா இப்பவே எல்லா வீடியோ வரும். மறுபடியும் நான் சொல்றேன், பே பண்ணவங்க போயிட்டு தயவுசெய்து மெயில்ல பாருங்க. உங்க மெயில்ல போய் செக் பண்ணி பாருங்க. பேமெண்ட் போட்டுக்கிறாரு யாரு? இங்கிலீஷ் டைப்பிங் அண்ட் ஆல் அதர் டீச்சிங் நாட் அப் டு மார்க், ட்ரை டு இம்ப்ரூவ் அண்ட் டு சேல்ஸ். யாருன்னு தெரியல. யோகானந்தமா தலைவரே. நன்றி தலைவரே, பாத்துக்கலாம். ஓகே ராஜேஷ் பெய்டு. நிறைய பேர் பெய்டு போட்டே இருக்கீங்க தலைவரே. பே பண்ணவங்க மெயில போய் பாருங்க தலைவரே. தயவு செஞ்சு மெயில் போய் பாருங்க. ஓ இங்கிலீஷ் தெரியல, எனக்கு உண்மையாலுமே இங்கிலீஷ் தெரியாது யோகானந்தம் சார். வை? பிகாஸ் ஆஃப் நான் டெக்னாலஜி படிச்சவன் இல்ல. இங்கிலீஷ் படிச்சுக்கணும்னா நீங்க போய் ஒரு தடவை இங்கிலீஷ் படிச்சுப்பாங்க தலைவரே. எனக்கு இங்கிலீஷ் தெரியல. ஓ எனக்கு இங்கிலீஷ் தெரியலங்கிறாரு. ஆமா உண்மைதான். ஓகே தலைவரே. குமார் பெய்ட், குமரேசன் பெய்ட் தலைவரே. பே பண்ணவங்க மெயில போய் செக் பண்ணி பாருங்க. உங்க மெயில்ல அனைத்து விவரங்களும் வந்திருக்கு. யூசர் ஐடி வந்திருக்கும், பாஸ்வேர்டு வந்திருக்கும். உடனே வீடியோ பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கலாம் தலைவரே. ஜிபேவும் கொடுத்துறேன் தம்பிகளா. ஜிபேவும் போட்டுருங்க. ஏன் அப்படின்னா எனக்கு லிங்க்ல ஒர்க் பண்ண முடியல, எனக்கு பண்ண முடியுமா, சிரமமா இருக்குது, என்னவோ கேக்குது, உள்ள ஒர்க் ஆக மாட்டேங்குது ஸ்பீடா. யூ டோன்ட் வரி. ஜிஎஸ்டியோட சேர்த்து எவ்வளவு என்னோட டீம் ஜிபேவோட போட்டிருக்காங்க தலைவரே. ஜிபேவும் போட்டுருங்க தம்பிகளா. மை வாய்ஸ் இஸ் மை மெசேஜ் விசிபிள் ஏபி என்ன கேக்குறீங்க? மெசேஜ் விசிபிள் கேக்குறாரு ஆதிசங்கர் சார். பேமெண்ட் நிறைய போட்டிருக்காங்க. ஓகே இருக்கிற வாய்ப்பு இல்ல சங்கர் சார். வை? பிகாஸ் ஆஃப் டுமாரோ 25 முடிஞ்சிருச்சுன்னா நீங்க பே பண்ண முடியாது. நான் தப்பு சொல்லல. நீங்க டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ என்ன வேணாலும் பே பண்ணுங்க. பட் டுமாரோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்பவே எனக்கு கவுண்ட் போடுவாங்க பாருங்க. கவுண்ட் க்ளோஸ்னா க்ளோஸ்னு நான் போட்டுறேன். கவுண்ட் க்ளோஸ் ஆயிருச்சு தலைவரே அப்படின்னு அதை போட்டுருவோம். நீங்க பாத்துக்கலாம். அதுக்காக தான் இன்னைக்கு மட்டும் சொல்றேன் தலைவரே. ஜிபே ஆல் யூபிஐ நீங்க பே பண்ணலாம். 9790546654. இதுதான் என்னுடைய கூகுள் பேமெண்ட் நம்பர். என்னோட கூகுள் பே கூகுள் பே போட்டிருக்காங்க பாருங்க. 14,150 போடணும். கம்மியா போடாதீங்க. கம்மியா போட்டா நான் உங்களுக்கு ரெசிப்ட் ஜெனரேட் பண்ண முடியாது. ரெசிப்ட் ஜெனரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வராது தலைவர்களே. எல்லாம் எல்லாருமே போட்டுருக்கீங்க. எல்லாருமே பெய்டு போட்டுருக்கீங்க. பெய்டு யாராவது மெயில் செக் பண்ணிட்டு மெயில் எனக்கு வந்துருச்சு தலைவர் அப்படின்னு கொள்ளலாம்ல. பெய்டு போட்டுருக்கீங்க, தயவு செஞ்சு எனக்கு அது போடுங்களேன். ஓகே மைசெல்ஃப் பெய்ட். மைசெல்ஃப் நித்யா மேடம். நித்யா யா மெயில் ரிசீவ்டு போடுறாங்க. யார் இது? ஐயோ அதுக்குள்ள கட்டக்கடன்னு போகுதே. எனக்கு இதுதான் பிரச்சனை. எல்லாம் ப்ளூ கலர்ல போடுவாங்க, இப்ப கருப்பு கலர்ல போடுறாங்க. என்ன சார்
457554 மொபைல் நம்பரா? ஏன் தந்தீங்களா? மொபைல் நம்பர் இளங்கோன்னு போடுங்க, நானே போடுறேன். திஸ் இஸ் மை பர்சனல் நம்பர், சேவ் பண்ணி வச்சுக்கிறவங்க பேசலாம் என்கிட்ட. தலைவரே 9790546154. சரி போடலாம். சரி, இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், இது ஏன் பிசினஸ்க்கு வருமா? ஜென்டில்மேன், தெளிவா சொல்றேன். இன்சூரன்ஸ் அட்வைசர், ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன், ரீட்டைல், ஹோல்சேல், கன்சல்டிங் சர்வீஸ், டிராவல், டூரிசம், ஆர்கானிக், அக்ரி பேஸ்ட், அக்ரி மெஷினரிஸ், ஃபெர்டிலைசர் எல்லாம் வந்திருக்காங்க. நீங்க பார்த்தேன். உங்களுக்கும் வரும். ரெஸ்டாரண்ட், ஹோட்டல், ரிசார்ட், போட்டோகிராஃபி, மீடியா, எஜுகேஷன், கோச்சிங், ஈவன் எஜுகேஷன் கோச்சிங் நல்லா சொல்றேன், நல்லா கேட்டுங்க. கோச்சஸ் யாராவது வந்திருக்கீங்களா? நான் பார்த்தேன் சார், நான் கோச் பண்றேன் சார். ஹிந்தி, இங்கிலீஷ், டெக்னிக்கல் சொல்லி கொடுக்குறேன், அல்லது ஒரு எம்ப்ராய்டரி சிஸ்டம் சொல்லி கொடுக்குறேன். இப்படி யாராவது கோச் வந்திருக்கீங்களா? யாராவது ஒரு மீ அப்படி போடுங்க. கோச்சஸ், டீச்சர்ஸ், ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறவங்க யாராவது வந்திருக்கீங்களா? தலைவர்களே, மறுபடியும் சொல்றேன், கோச்சஸ் யாராவது வந்திருக்கீங்களா? ட்ரெயினர்ஸ் யாராவது வந்திருக்கீங்களா? ஆன்லைன்ல ஏதாவது டெக்னாலஜி சொல்லி கொடுக்குறோம், அல்லது நான் ஒரு 1-to-1 கவுன்சிலிங் எல்லாம் கூட ஏதோ போட்டிருந்தீங்க, நான் பார்த்தேன். மேரிட்டல் அது எனக்கு என்ன புரியல. ஆக்சஸ் சர்வீஸா தலைவரே? ஐயோ, நான் கோச்சிங் வச்சிருக்கீங்களான்னு கேக்குறேன். தலைவரே, மறுபடியும் சொல்றேன், லேட்டஸ்ட் கோச்சிங் ஆன்லைன்ல தான் பண்ணணும். உங்க வீதிலேயே, உங்க ஊர்லயே பண்ணாதீங்க. தயவு சொல்றேன், ஆன்லைனுக்கு மாத்தீங்க. அதுக்கு நான் எக்ஸ்பர்ட். நீங்க போன்ல வீடியோ பார்த்துட்டு மறுபடியும் அதான் சொன்னேன், 1-to-1 நாளைக்கு காலையில இருந்து ஆரம்பிச்சிருவோம். கூப்பிடுவாங்க எங்க டீம்ல இருந்து. இப்ப இந்த பே பண்ணவங்க என்ன நடக்கும்? டோன்ட் வரி, நீங்க எதுவுமே பார்க்க வேண்டாம். காலையில எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு கூப்பிட்டு ஆன்போர்டிங் கொடுப்பாங்க. ஆன்போர்டிங்ல இந்த வீடியோவை எப்படி பார்க்கறது, எப்படி எல்லாம் பார்க்கணும், உங்க வீடியோ ஓடுதா, உங்க போன்ல ஓடுதா, உங்க லேப்டாப்ல ஓடுதா, உங்க மொபைல்ல ஓடுதா, பக்காவா செக் பண்ணி பார்ப்பாங்க. பக்காவா செக் பண்ணிட்டு அதுக்கு முடிஞ்ச உடனே ஒரு நம்பர் கொடுப்பாங்க. என் நம்பர் தான், பர்சனல் கொடுக்குது. நீங்க எப்ப வேணாலும் சார் கிட்ட பேசுங்க, இப்ப ஃப்ரீயா தான் இருக்காரு, பேசுங்கப்பாங்க. 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி வருங்க. பறந்துட்டு வராதீங்க. சார் முடிஞ்சு சார் அப்படிங்காதீங்க. நான் சொல்றதுக்கு தயாரா இருப்பேன். உங்களுக்கு ஒரு ஃபனல் செட் பண்ணி கொடுக்குறேன். எப்படி பார்க்கணும், எந்த வீடியோ பார்க்கணும், என்ன மெத்தடாலஜிங்கிறத சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு தான் சொன்னேன், கோச்சஸ், அஸ்ட்ராலஜர், டீச்சிங், ஸ்கூல் வச்சிருக்கிறவங்க, அல்லது நான் ஒரு புது விஷயம் இப்படி சொல்லி கொடுக்க போலான்னு இருக்கிறேன், ஆன்லைன் சொல்லி கொடுக்க போலாம், ஏதாவது இருந்தா அட்டகாசமான ஃபனல் சொல்லி தரேன். எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆல்ரெடி நான் 26 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன வீடியோல இது வரைக்கும் அவ்வளவு கண்ட்ரீஸ் நான் டிராவல் பண்ணிருக்கேன். இன்சூரன்ஸ் கம்பெனியில் நான் வாங்காத அவார்டே கிடையாது. அத்தனையும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல பண்றேன். அதையும் சொல்லி கொடுத்திருக்கேன். ஹெல்த் கேர், வெல்னஸ், கிளாத்திங், மொபைல் ஷாப், கம்ப்யூட்டர், சிசிடிவி, தலைவரே டாக்டர், ஆடிட்டர், லாயர், சரி என்ன சொல்றது, தெரபிஸ்ட், இது மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கீங்களா? உங்களுக்கு செட் ஆகும். மேனுஃபேக்சரிங் சர்வீஸ். இன்னொரு இடத்துக்கு வரேன். பே பண்ண முடியல, ஐயோ காசு இல்லைங்களா? அதான் சொல்றேன். தலைவரே, ஒரு இஎம்ஐ பேக்கேஜ் கொடுக்குறேன். இஎம்ஐ கட்டிங்க, எனக்கு எச்செல்லாம் கொடுக்க வேண்டாம். 2 பிரிவா கட்டிங்க தலைவரே. 5999 பிளஸ் ஜிஎஸ்டி கட்டிட்டீங்க. இப்போ 5999 பிளஸ் ஜிஎஸ்டி. கேள்விக்கு கேட்க வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் இருங்க. உங்க கேள்வி கேட்கறதுக்கு நான் மைக்கவே ஓபன் பண்ணி தரேன். லைவா உங்க மைக்ல பேசலாம். உங்க பிசினஸ்க்கு என்ன பண்றது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறத வெறும் 2 நிமிஷம் எத்தனை பேர் கையை தூக்கணும் அத்தனை பேருக்கு கூட பேசுறேன். அத்தனை பேருக்கு சொல்றேன். ₹5999 பிளஸ் ஜிஎஸ்டி இப்ப கட்டுங்க தலைவரே. 2 காஸ்ட் நோ இஎம்ஐ. சோ நோ இஎம்ஐ நோ இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் எனக்கு கட்ட வேண்டாம், எக்ஸ்ட்ரா எதுவும் கட்ட வேண்டாம். இப்பவே அட்வைஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ஓபன் பண்ணி தரேன். 5999 பிளஸ் ஜிஎஸ்டி கட்டுங்க தலைவரே. அப்படி பண்ணீங்கன்னா 5 செட் வீடியோ கொடுத்துறேன். அப்படின்னா மேபி 20 வீடியோ, 99 வீடியோ கொடுக்க மாட்டேன். 5 செட் வீடியோ, கிட்டத்தட்ட 20 வீடியோ கொடுத்துறோம். நெக்ஸ்ட் டியூ 15 நாளுக்குள்ள கட்டிட்டு மிச்ச 99 வீடியோவையும் வாங்கிக்கங்க. அப்டேட்டடா கொடுத்துருங்க. நான் உங்களுக்கு கொடுத்துறேன். இப்பவே 5999 பிளஸ் ஜிஎஸ்டி லிங்க் போட்டாங்க பாருங்க தலைவரே. 5999க்கு லிங்க் போட்டுருக்காங்க. இதுவே நீங்க ஜிஎஸ்டி இல்ல, சரி கூகுள் பேலையும் பண்ணலாம். நிறைய பேர் இன்னும் போடலாம். ஒர்க்கிங் சம் கம்பெனி as a sales professional it is suitable for me தலைவரே. இங்க பாருங்க, முதல்ல சூட்டபிள் அப்படின்னு ஒருத்தருக்குமே இல்லைங்க. சூட்டபிள் இல்லையே ஒருத்தருக்கும் இல்ல. என்ன சொல்றேன், சோசியல் மீடியா, டிஜிட்டல் மீடியா இஸ் a பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மை நீங்க உங்க பிசினஸ்க்கு மாத்திக்கோங்க. அப்படின்னு என்ன, கிரியேட்டிவ், உங்க கிரியேட்டிவ், உங்க ஜாபுக்கான பிக்சர், உங்க ஜாபுக்கான வீடியோ மாத்திக்கிட்டு நீங்க பாட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லா வீடியோவும் வரும். நீங்க என்ன வேணாலும் வச்சிருங்க, மளிகை கடை வச்சிருங்க, ஹோட்டல் வச்சிருங்க, அதெல்லாம் சொல்லிட்டு லிஸ்டே கொடுத்துட்டேன். அதனால உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு கிடையாது. 5 செஷன் வீடியோஸ் கொடுத்துறேன். 15 நாளுக்குள்ள பே பண்ணிருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம்,
பாதி வீடியோ கொடுத்தா எனக்கு தான் கெட்ட பேர். நிறைய பேர் அதுல அது இல்லை இது இல்லைங்கிறார். இப்பவே உங்களுக்கு ஒருத்தர் இங்கிலீஷ் தெரியல, நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. பாதி வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் பண்ண முடியாம என் பேரும் கிடக்க முடியாது. செகண்ட் வீடியோ 15 நாளுக்குள்ள நீங்க பே பண்ணலீங்கன்னா செகண்ட் இஎம்ஐ உங்க அந்த வீடியோ ஆக்சஸ் வெளியே போயிடும். எந்த வீடியோவும் அதுல இருக்காது. வை முழுசா கோர்ஸ் வாங்கினா தான் உங்களுக்கும் பிரயோஜனம், எனக்கும் பிரயோஜனம். தயவு செஞ்சு சொல்றேன், 5999 GST இப்ப கட்டிட்டு 15 நாளுக்குள்ள இன்னொன்னு கட்டிட்டு மிச்ச வீடியோவையும் பாருங்க. நெக்ஸ்ட் யூ வித்தின் 15 days திருப்பி சொல்றேன், போன் பண்ணிட்டீங்க. சரி, போட்டோ எடுக்கிறதுனால எடுத்து வச்சுங்க. சரியா? சரி, அப்ப இந்த நோ காஸ்ட் இஎம்ஐ கொடுத்துட்டேன். சரி, இன்னொரு சூப்பர் ஆஃபர் தரேன், இன்னொரு மெகா ஆஃபர் தரேன். சொல்றேன், முதல்ல நான் சொன்ன பாத்தீங்களா 14,150 அதுதான் இருக்கிறதுலயே பெஸ்ட் ஆஃபர். அதுதான் பெஸ்ட். இன்னைக்கு நாளைக்கு ஆரம்பிக்கலாம், நாளைக்கு ஆரம்பிக்கலாம். என் டீம் சப்போர்ட் எப்படி கொடுப்போம்? உங்களை எல்லாத்தையும் ஒரு கம்யூனிட்டியில் நினைச்சிருவோம். ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஸ்பெஷலா இருக்கு. கிட்டத்தட்ட 2000 பேர் ஆல்ரெடி இருக்காங்க. அதுல உங்களையே அதுல இணைச்சிருவோம். எல்லா முக்கியமான தகவல் அதுலயே தான் போடுவோம். அதுலதான் இந்த 7 பேருக்கு நம்பரையும் நாளைக்கு காலையில போஸ்ட் பண்ணுவாங்க. முதல்ல எங்க டீம் கூப்பிடுவாங்க, உங்களுக்கு ஆன்போர்டிங் கொடுப்பாங்க. ஆன்போர்டிங் கொடுத்துட்டு எங்கிட்ட நீங்க பேசுவீங்க. நீங்க எப்ப வேணாலும் எங்கிட்ட பேசலாம். ஒரு நாள் 2 நாள்லாம் கிடையாது, எத்தனை நாள் வேணாலும் நீங்க பேசுங்க. என் டீம் கிட்ட வேணாலும் எத்தனை நாளைக்கு வேணாலும் பேசுங்க. டைமிங் மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, நான் சொல்லிட்டேன். ஏன்னா 10 மணிக்கு 11 மணிக்கு கூப்பிடாதீங்க, யாரும் எடுக்க மாட்டாங்க. சரி, இத கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நம்பரையும் அதுல போஸ்ட் பண்ணுவாங்க. ஃப்ரீ செஷன் வந்தாலும் அந்த தகவல் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க அதுல. அப்ப வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஆக்டிவா இருந்தா போதும், உங்க பிசினஸ்க்கு நாங்க சொல்லி கொடுக்கறதுக்கு கேரண்டி. ஓகே, வாவ் ஆஃபர் அப்படின்னு என்ன தெரியல, புக் பண்ணிக்கங்க. நாளைக்கு பண்ணலான்னு இருக்கேன். நான் மேனேஜ்மெண்ட்ல கேட்கும் சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஜிஎம் மார்க்கெட்டிங், ஜிஎம் ஏதோ ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் வந்திருந்தாங்க, நிறைய ஹோட்டல்ஸ் இருந்தாலும் நிறைய எம்ப்ளாயிஸ் வந்திருக்காங்க. நிறைய பேர் அப்படி வந்துட்டீங்க இல்லையா? உங்களுக்கு அப்படி வேணும் இதே ஆஃபர். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்ப ஃபுல்லா பே பண்றவங்களுக்கு அந்த 25 பேர்த்தோட நிறுத்திடுவோம். ஆஃப் பண்றவங்களுக்கு லிமிட் இல்ல, 25 கிடையாது, எவ்வளவு வேணாலும் ஆஃப் பண்ணி பண்ணலாம். அப்படின்னா பாதி பேமெண்ட் பண்றவங்க அடுத்தது ஒரு 999 மட்டும் கட்டி இந்த ஆஃபரை புக் பண்ணிக்கங்க. எனக்கு இந்த வீடியோ வேணும், பட் எனக்கு இப்ப பணம் இல்ல, காசா இருக்குது. நாளைக்கு என் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்தா வாங்கணும், அல்லது கம்பெனில தான் கொடுப்பாங்க, நாளைக்கு தான் வரும். எப்ப வேணாலும் வாங்கிக்கங்க. 15 நாள் வரைக்கும் டைம் தரேன். இதே ரேட்டுக்கு இதே வீடியோ வாங்கிக்கங்க. சார் அதே ரேட்டுக்கு உங்களுக்கு தெரியும். யாராவது என்னோட பழைய சீசன் போன மாசம், அதுக்கு முதல் மாசம், 6 மாசம் முன்னால, போன ஜனவரிக்கு முன்னால, போன டிசம்பருக்கு அதுக்கு முந்தின டிசம்பர் தவிர 2024 டிசம்பர்ல வெறும் 2999 ரூபாய்க்கு இந்த வீடியோஸ் கொடுத்தோம். எஸ், இதே வீடியோஸ் போச்சு. ஆனா அவங்களுக்கும் இப்ப நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆனா இப்ப என்னோட ரேட் வந்து 14,159. 14,159 ரூபாய் விலை ஏத்தினாலும் அவங்களுக்கு அதே ரேட்டுக்கு அந்த வீடியோ அத்தனை வீடியோலையும் கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் மறைக்கிறது இல்ல, அவங்களுக்கு மறுக்கிறது இல்ல. ஏன் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க வாங்கிட்டீங்கன்னா நான் லைஃப் டைம் ஆக்சஸ் கொடுக்குறேன். அந்த ஆக்சஸ் கொடுத்தா அந்த ஆக்சஸ்க்குள்ள எத்தனை வீடியோ இருக்கோ அத்தனையும் வரும். 15 days வேலிடிட்டி. 15 daysக்குள்ள இதே ஆஃபரை நீங்க எடுத்துக்கங்க. ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன். புக்கிங் ஆஃபர் இது. நான் இன்னொரு தடவை ஆஃபர் மட்டும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிட்டு போறேன். ஃபுல் பேக்கேஜ் நான் சொன்னேன் உங்களுக்கு. ஃபுல் பேக்கேஜ் தான் இருக்கிறதுலே வொர்த்ஃபுல் பேக்கேஜ். நான் அடுத்து உங்களுக்கு டவுட் சொல்றேன். 11,999 அத்தனை வீடியோ லைஃப் டைம் ஓடும். நாளைக்கு எல்லா வேலையும் நடக்கும். ஜிபேவும் சொல்லியிருந்தேன், என்னோட ஜிபேவும் போட்டுருக்காங்க. ரெண்டாவது ஒரு ஆஃபர் என்கிட்ட முழு பணம் இல்லை அப்படின்னா 5,999 வித் ஜிஎஸ்டி கட்டிருங்க. 5 செஷனுக்கான மொத்த வீடியோவையும் கூட கொடுத்துறேன். நெக்ஸ்ட் டியூ 15 நாட்கள் கட்டலீங்க, இல்லைன்னா ரிவோக் ஆயிரும். இது பெஸ்ட் மெத்தட். என்கிட்ட பணம் இல்லைன்னா இன்னொரு ஆஃபர் கூட தரேன். இந்த வீடியோ வேணும், பட் இப்ப என்கிட்ட மொத்த பணம் இல்லைன்னா 999 ரூபாய் மட்டும் கட்டணும். போதும், 999 மட்டும் கட்டுங்க போதும். 15 நாளைக்கு வேலிடிட்டி. நான் உங்களுக்கான அனைத்து வீடியோவையும் இதே ரேட்டுக்கு நாளைக்கு நாளைக்கு எப்ப வேணாலும் மிச்ச பணத்தை கட்டிட்டு வாங்கிக்கங்க. நாளைக்கு எனக்கு 1 to 1 உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, அல்லது எனக்கு இப்படி வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறவங்க நாளைக்கு எங்கிட்ட பேசுங்க. உங்களுக்கான ஃபுல் ஒர்க் அவுட் தர்றேன், மெத்தடாலஜி சொல்றேன். நீங்க அதுக்கப்புறம் உங்க வீடியோஸை நீங்க வாங்கிக்கங்க. இந்த வீடியோ வாங்கணும் உண்மையாலுமே தான் ஏதோ சாப்பாடு நிறைய போட்டுக்கிறாங்கப்பா. ஹோம் லோனுக்கு எல்லாத்துக்கும் நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். இந்த வீடியோ பேமெண்ட் மேட் டன் நவ். இது பேமெண்ட் மேட் டோன்ட் நோவா. தம்பி யாரு பாருங்க, கருணா
கருணாகரன் சார் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசிப்ட் வந்து தலைவரே பாருங்க. ஓகே தலைவரே ஃபுல் பேமெண்ட் பண்ண ஆஃப் பேமெண்ட் பண்ண நிறைய பேர் போட்டே இருக்கீங்க தலைவரே. இப்போ ஃபுல் பேமெண்ட் பண்ணாலும் சரி ஆஃப் பேமெண்ட் வந்தாலும் சரி உங்களுக்கான வீடியோ வந்துருச்சு. உங்க மெயிலை செக் பண்ணி பாருங்க. நிறைய பேர் மெயில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க தலைவரே, செக் பண்ணி பாருங்க. சரி, இந்த வீடியோ வாங்குனவங்களோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். செல்வம்னு ஒரு ரியல் எஸ்டேட் காரங்க சென்னையில இருந்து வந்தார். 8 நண்பர்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. வீடு அதாவது சைட்டை வாங்கி சைட்டை போட்டு வீடை கட்டி விற்கிறது. ஏதோ சிச்சுவேஷனால எல்லாருமே கழிட்டாங்க. பணத்தை செட்டில் பண்ணிட்டார். எங்க மாட்டிட்டாருன்னா வீட்டை வைக்க முடியல, இஎம்ஐ கட்ட முடியல, லோன் கட்ட முடியல, மெயின்டெனன்ஸ் காசு கட்ட முடியல. கண்டிஷன் ரொம்ப மோசத்துல வந்து மாட்டிட்டார். அவரோட நண்பர் சொன்னார் இப்படி எல்லாம் 1.5 வருஷத்துக்கு மேல அவர் என்னோட செஷனுக்கு வந்து என்ன பண்ணார், ரியல் எஸ்டேட் காரங்க யாராவது வந்தீங்கன்னா தயவுசெய்து நோட் பண்ணிக்கங்க. இப்படி எல்லாம் ஏதாவது இன்னோவேட் பண்ணுங்க. என்கிட்ட வீடியோ வாங்கிட்டு பண்ணுன்னு நான் சொல்ல வரல, இந்த ஐடியாவே நான் சொல்றேன். என்னன்னு ஒரு கேள்வி கேட்டே இருக்காங்க. எம்என் பில்லம் பிசினஸ் என்னது, எம்என் பிளம்ஸ் பிசினஸா? அப்பா, எந்த மாதிரி வீடியோ வாங்கலாம்? வீடியோவே எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே வீடியோ தான். வீடியோவுக்கு ஒவ்வொரு பிசினஸ் தனித்தனி வீடியோ இல்ல, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க தலைவரே. காமன் வீடியோஸ் ஃபார் ஆல். ஆனா அந்தந்த பிசினஸ்க்கு அது செட் ஆகும் நான் சொல்றேன். புரியுதுங்களா? அது இப்போ அவர் என்ன அடிச்சிருக்காருன்னு தெரியல, எம்என் பிளம்ஸ்னு என்ன அடிக்கிறாரு என்னன்னு தெரியல தலைவரே. எல்லா பிசினஸ்க்கும் வரும். ரியல் எஸ்டேட்க்கு நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுங்க. யாராவது ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் சேல் பண்றவங்க வந்துட்டீங்கன்னா கேளுங்க. என்ன பண்ணாரு தெரியுங்களா? என்னோட கிளாஸுக்கு வந்துட்டு நாம சொன்ன மாதிரி கேட்டலாக் தான் ரெடி பண்ணிருக்காரு. சூப்பரா ஒரு வேலை பண்ணிட்டார். லிங்க்ல என்ன பண்ணிட்டாருன்னா ஜூம் செஷனோட லிங்க் போட்டார். டெய்லியும் மத்தியானம் 2 to 3 யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்க அந்த வீட்டோட அமினிட்டிஸ் எல்லாம் நான் சுத்தி காமிக்கிறேன். நீங்க எந்த ஊர்ல வேணா இருங்க, இந்த ஜூம் கிளிக் பண்ணுங்க. கரெக்டா ஒவ்வொரு நாளும் 3 to 3 அப்படிங்கிற மாதிரி டைமை போட்டு ஜூம் லிங்கை வச்சு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்காரு. குறிப்பா நிறைய விஐபி என்ஆர்ஐக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் வர்ற டைம் இருக்காதுங்க, வீட்டை பார்க்க முடியாது. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு டூர் மாதிரி காமிச்சிருக்காரு, வர்ச்சுவல் டூர் காமிச்சிருக்காரு வீடுகளுக்கு. வெர்ச்சுவலா காமிச்சு வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அதுக்கப்புறம் அவங்களோட ஆள் வருவாங்க, அவங்களே வருவாங்க. அப்படி பண்ணி தலைவர 3 மாசத்துல 8 வீடியோ எடுத்து போட்டார். அட்டகாசமா பண்ணிட்டு ஒரு நாள் நான் சென்னை போனேன், எனக்கு வர சொல்லி இருந்தாரு. அப்பதான் சொன்னாரு சூசைட் பண்ணிக்கலாம்னு இருந்தீங்களோ, என்னோட லைஃபே மாறி போச்சுனாரு. சார் நீங்க கொடுக்குற காசெல்லாம் 2வது சார். இப்படி ஒண்ணு கிடைக்கணும்ல நாம பண்ண உதவினால. ஆனா ஏன் உதவி இல்ல, இவர் எஃபெக்டிவா பண்ணிருக்காரு. அப்படி பண்ண தலைவர வீடியோ வாங்கினா பத்தாது, எதனா பண்ணுங்க, டவுட்னா கூப்பிடுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். ஹீஸ் செல்வம். அதனாலதான் இவரை முதல்ல நான் சொல்றேன். அவர் மட்டும் இல்ல, ராஜேஷ் சென்னை இன்சூரன்ஸ் ஏஜென்ட். இப்போ கூட நான் எக்ஸிபிஷன் போன போது நான் போன் பண்ணிட்டு வந்திருந்தார். 2 பேரும் சேர்ந்து அங்க போனோம் தலைவர. இவர் வந்து மெட்டாவில் பெய்ட் ஆட் பண்றாரு. மாசம் 2000 ரூபாய் பாலிசி மட்டும் தான் கொடுக்குறாரு. மந்த்லி கொடுக்குறாரு. அழகா எம்டிஆர் 2 எம்டிஆர் பண்ணிட்டாரு போன வருஷம். நானே ஒரு எம்டிஆர் தான் பண்றேன். ரம்யா மேடம் ஈரோடு இருக்காங்க. நம்மளுடைய வீடியோ பார்த்து அட்டகாசமா ப்ளவுஸ் பண்ணிருக்காங்க. ஆரேவா அதாவது மணப்பெண்களுக்கு ப்ளவுஸ் பண்றாங்க இல்லையா, அது பண்ணிட்டு இருக்காரு. வாட்ஸ்அப்லயே கேட்டலாக் பண்ணி அசத்திட்டு இருக்காங்க. எஸ், கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்துல இருக்காங்க, ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம். கமல் சேலம் போட்டோகிராஃபர் நான் வீடியோலயே சொல்லியிருக்கேன். சில்ட்ரன் போட்டோகிராஃபர், பிறந்த குழந்தைங்க 1 year பேபி 2 year பேபிகளுக்கு போட்டோ ஷூட் பண்றாரு. 2 இடத்துல மதுரை, கோயம்புத்தூர்ல வச்சிருக்காரு. இப்போ ப்ராப்பர்ட்டி மட்டுமே அந்த ஸ்டுடியோ, அந்த போட்டோகிராஃபி ப்ராப்பர்ட்டி மட்டுமே கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் பண்ணிட்டேங்கிறாரு. 4 யூனிட் வச்சு எடுத்துருக்காரு. 4999 ரூபாய்க்கு பேபி ஷூட்னு சொல்லி இவரோட விளம்பரம் வராத இடமே இருக்காது. பூரா நம்ம கிட்ட கத்துட்டு போன ஐடியா தான். இன்னும் தொடர்ந்து இருக்கிறார், அருமையா பண்ணிட்டு இருக்காரு. ராஜேஷ் நலம் ஆர்கானிக், அந்த ஆர்கானிக் ஐட்டம் எல்லாம் நான் காமிச்சு போதீங்களா, இது அது பூரா இவரோட ஐட்டம் தான், என்னோட ஐட்டம் இல்ல. ஏன்னா நான் இது நிக்கிறது இல்ல. ராஜேஷ்ங்க ஹோம்மேட் ஆர்கானிக் வச்சிருக்காரு, கோயம்புத்தூர் காரர். இவங்க தான் கிரேட். ரம்யா மேடம் கோச்சுகளுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புறேன். இவங்க ஒவ்வொருத்தருடையும் பேசிட்டு இருந்தாங்க, நேரா போய் இப்போ ஒன்லி ஜூம்ல தான் பண்றாங்க. 3 கண்ட்ரியில் பண்றாங்க. நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டி சரி. நான் எனக்கு முன்னாடி மலேசியா போயிட்டாங்க, எனக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா போயிட்டாங்க. சார் கோச்சஸ் தயவு செஞ்சு ஆன்லைனுக்கு பாருங்க, எப்படி மாத்துறது, என்ன மாதிரி ஃபனல் செட் பண்றதுன்னு நான் சொல்லி தர்றேன்.